வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ் சார். பீகார் தேர்தல் இது எங்கே போயிருந்த நேத்தா சார்? அது சில்லற வேலையாக ஜெர்மனி வரைக்கும் சார். என்ன சில்லற வேலைன்றதெல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சிருச்சு. அரியர் வச்சுருக்கான். வேலைக்கு வரும்போது பிரசாத் என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்டால் அது மாதிரி டிகிரி பாஸ் பண்ணியிருக்கேன் சார் நான் அப்படின்னு சொல்லி நம்பி வேலைக்கு எடுத்துட்டேன். பார்த்தா என்னான்னு விசாரித்தா அரியர் எழுதுக்கு போயிருக்கான். டிகிரியை பாஸ் பண்ணாமல் நீ பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்துருக்க. நீ ஒழுங்காக வரலன்னா தூக்கிடலாம்ப்பா, நீ உட்காந்துரு. உனக்கு நிறைய பாராட்டி கீழே வந்து உனக்கு இல்லை வாழ்த்து சொல்லி கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. 6 மாதம் வேலை பார்த்துருக்கேன், தொழிலாளர் தீர்ப்பாயத்து போகிறேன். பார்த்தியா சார்? மற்ற கம்பெனிகளுக்கு தான் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி, நம்ம ஆஃபீஸ் குவாலிஃபிகேஷன் பைக் இருக்கக்கூடாது. அதில் அது ஏன்ட்ட இல்லை சார், பைக் இல்லை. கீழே வேற நிதிஷ் எங்கேன்னு கமெண்ட் போட வைக்கிறான். கூட படித்த பசங்கள்கிட்டலாம் காலேஜில் எல்லாம் சொல்லி எங்களுக்கு நிதிஷ் வேணும் அப்படின்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன். தெரியும். சரி, இப்போது இன்றைக்கி இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு. இனிமேல் ஒன்றும் தலைகீழாகலாம் மாறப்போவதில்லை. மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இறுதி பகுதியில் இந்த பீகார் தேர்தல் முடிவுகளோட அனாலிசிஸை வச்சுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்ரு கிளாரிட்டி கிடைக்கும். நானே தொடங்குகிறேன். ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் இந்த சிஎம்டிஏவில் எவ்வளவு பெரிய பெரிய கொள்ளை கூட்டத்தின் தலைவர்கள் எல்லாம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிற கொள்ளையிலேயே இந்த சிஎம்டி அடிக்கிற கொள்ளை மிகப்பெரிய கொள்ளை. அதுவும் இந்த தேங்கமுடி அமைச்சர் உட்காந்துக்கிட்டு எவ்வளவு கொள்ளைகளை அடிக்க முடியுமோ அடித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சீஃப் பிளானர் அப்படின்ட்டு ஒரு பதவி இருக்குது சிஎம்டிஏல. மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிக்கு கீழே வரக்கூடிய பதவி தான் இந்த சீஃப் பிளானர். இந்த பதவியில் ருத்ரமூர்த்தி என்பவர் பல வருடங்களாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 8-10 வருடங்களாக இங்கே இருக்கிறார். இந்த சீஃப் பிளானர் ருத்ரமூர்த்தி ராம்சார் நிலத்தில் பிரிகேடுக்கு அனுமதி கொடுத்ததில் முக்கிய பங்கு வகித்தவர். சியா கமிட்டி அனுமதி கொடுத்த 3வது நாளில் சிஎம்டி அனுமதி கொடுத்திருக்கிறது என்று அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியதே. அந்த விவகாரத்தில் முன்னின்று பல்வேறு வேலைகளை செய்து பெரும் தொகையை பிரிகேட் நிறுவனத்திடமிருந்து பெற்றவர் இந்த ருத்ரமூர்த்தி. இப்போது இந்த ருத்ரமூர்த்தி 30/11/2025 ஓய்வு பெற இருக்கிறார். என்ன வினோதம்னா, இது போல் தரமாகவும் நயமாகவும் சதுப்பு நிலங்களில் அனுமதி தருவதற்கு உங்களுக்கு வேறு அதிகாரிகள் கிடைக்க மாட்டார்கள், எனக்கு பணி நீட்டிப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த ருத்ரமூர்த்தி. இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது. டிவிஎஸ்சில் பெட்டிஷன் என்கொயரி பெண்டிங்காக இருக்குது. இதை மீறி இதை செய்து கொண்டிருக்கிறார். அதுபோக சேகர்பாபுவும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பிரகாஷ் ஐஏஎஸும் சரி, இது போல் ரொம்ப சிறப்பாக இண்டு இடுக்குகளில் பூந்து நுணுக்கமாக கட்டிட அனுமதிகளை வழங்கி வருமானம் பார்ப்பதில் இப்படி ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரி நமக்கு கிடைக்க மாட்டார்னு அவருக்கு பணி நீட்டிப்பு கொடுப்பதற்கு ஆக்டிவாக போத்து சேகர்பாபுவும் பிரகாஷும் வேலை செய்து அரசிடமிருந்து பணி நீட்டிப்பு வாங்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தகவலை பதிவு செய்துட்டோம். பொம்மை முதல்வரோட காதுக்கு இதுவாவது போகுதான்னு பார்க்கலாம். இது ஒன்று. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு நினைவிருக்கும், மாநில குற்ற ஆவண காப்பகம் என்று காவல்துறையில் ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் வருமானமே கிடையாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே சரியான துட்டு இருக்குது. போலீஸ் மாடர்னைசேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் ஃபண்டில் எல்லாம் கொள்ளை அடித்து குவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பணியாற்றக்கூடிய லாவண்யா என்ற ஒரு எஸ்பி, ஏடிஜிபி திரு வினித் தேவ் வாங்கடே அவர்களோட பெயரை பயன்படுத்தி ஐஜியை மதிக்க மாட்டேங்கிறாங்க. கூட ஒரு கன்சல்டன்ட் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு கமிஷன் அடிச்சிட்டு இருக்காங்க. மென்பொருள் வாங்குவது, லேப்டாப்பு போகிற கேட்ஜெட்ஸ் வாங்குறதுலாம் காசு அடித்து கூச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த லாவண்யா ராதாகிருஷ்ணன் என்ற தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ரவுடியோடு வீட்டில் தான் சேலையூரில் லாவண்யா குடியிருக்கிறார் அப்படின்ற விவரங்களை எல்லாம் நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருந்தேன். அலுவலகத்துக்கே போகிறதில்ல, எப்போ பார்த்தாலும் வெளியில் சுற்றிட்டுறது. கேட்டேன்னா ஏடிஜி வினித் என்ன கூப்பிட்ருக்காரு, இந்த வேலையை கூப்பிட்டாரு, அந்த சந்தேகத்துக்காக கூப்பிட்டாருன்ட்டு போய் சுற்றிட்டு இருக்கிறதுன்ட்டு ஐஜி வந்து நீ என்னம்மா ஆஃபீஸ்க்கே வர்றதில்லை, என்ன தான் கணக்கு உன் கணக்கு என்று கேட்டதும் இந்த அம்மா போய் இவங்க செல்வாக்கை பயன்படுத்தி ஐஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுக்கு குட்டிச்சோறாகி இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. அந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் மீது கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. தெரியாமல் 21 சட்டப்பேரவை தேர்தலில் தெரியாமல் திருச்செந்தூர் சீட்டை கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடி போயிருன்னு வரட்டி விட்டார். நேராக போய் ரவுடிகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்தில் சிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று போய் அங்கேயே போய் சேர்ந்து இப்போ அங்கே ஏதோ பதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்துகிட்ருக்காரு. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எனக்கு நெருக்கம் என்று சொல்லி உள்ளே நெருங்க ஆரம்பித்தார். நான் கூப்பிட்டு காஷன் பண்ணேன், சார் இருந்தாலும்
ரவுடி எலிமெண்ட்டு பேர் கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாகேந்திரன் அவர்களுடைய உதவியாளர்கள்ட்டெல்லாம் அழைச்சி நான் விவரத்தை சொன்ன உடனே அவங்க கிட்ட சேர்க்கறதில்ல. இந்த ஆளை கூட வச்சுக்கிட்டு இந்த லாவண்யா எஸ்பி எங்கே பார்த்தாலும் சுற்றி கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு உதாரணம், சமீபத்தில் ஒரு என்ன நடந்துச்சுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த லாவண்யாவுக்கு தேவையான தனிப்பட்ட செலவுகள் எல்லாவற்றையும் செய்வது இந்த ராதாகிருஷ்ணன். லாவண்யா அவர்களின் மகன் வந்து ஆர்ச்சரி பிளேயர், ஆர்ச்சரி காம்படிஷனுக்காக ஹரியானாவுக்கு போகிறாரு. அங்கே போய் தங்குறது, அக்கமடேஷன் எல்லாத்தையும் செலவு பண்ணுறது இந்த ராதாகிருஷ்ணன். இந்த இடையில கூட கார் கூட கொடுத்து விடுச்சு. போலீஸ் வாகனத்தை ஒரு ரவுடி பயன்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கரெக்டாக ஞாபகப்படுத்தி கேட்டேன். இந்த லாவண்யா தான். இந்த அம்மா ஒரு குரூப் 1 ஆஃபீஸர்னு ஐபிஎஸ்லாம் வரல உங்கள் பேட்சில் யாருக்கும். சிபிசிஐடியில் ஒரு கம்யூனிகேஷன், இந்த அம்மா மேலே ஒரு என்கொயரி நடக்குது. அந்த கம்யூனிகேஷன்லேயே லாவண்யா ஐபிஎஸ்ன்னு டிபார்ட்மெண்ட்டே எழுதுனா அப்போ இந்த அம்மா வெளியில் போய் சொல்லிக்காதா? சமீபத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பிறந்தநாள் விழா வந்ததில்லவா, ஒரு எடப்பாடி எல்லாரும் போயிட்டு வந்தாங்கல்ல, அங்கே லாவண்யாவுக்கு பந்தோபஸ்து டியூட்டி. பந்தோபஸ்து டியூட்டிக்கு நார்மலாக போட்டாங்கன்னா போயிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு அங்கே லோக்கல் யார்ட்டையாவது வண்டி வாகனங்களை வாங்கி கொள்வார்கள். இதுதான் நாம். இந்த அம்மாவுக்கு க்ரைம் ரெக்கார்டு பியூரோவில் ஒரு வாகனம் இருக்கும் அல்லவா, இவங்க இங்கேருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் போய்ட்டாங்க. சரியா? அங்கே போய் இவங்க யாருக்கிட்டையும் எனக்கு கார் வேணும்ட்டுலாம் யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. இந்த ரவுடி ராதாகிருஷ்ணன்ட்ட எஸ்சிஆர்பியோட காரை கொடுத்து நீ இதை எடுத்துக்கிட்டு மதுரைக்கு வந்து என்னை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணு. போலீஸ் வாகனத்தை ரவுடி ஓட்டிகிட்டு போகலாமா? போலீஸ் டிரைவரை போட்டு ராதாகிருஷ்ணன் கூட போகிறது. அந்த ஆள் மேலே குற்றச்சாட்டு பல முறை நிகழ்ச்சியில் வெளிப்படையாக போட்டிருக்கோம். ஒரு ரவுடி போலீஸ் வாகனத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. இதை அனுமதிக்கலாமா? ஒரு ஐஜி நீ என்னம்மா ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்பியை புல்லப் பண்ணால் ஐஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊர்காவல் படையில் போட்டிருக்காங்க. க்ரைம் ரெக்கார்டு பியூரோவே ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட்டு. ஊர்காவல் படைன்றது இருக்கிறதுலேயும் மோசமான பனிஷ்மெண்ட் போஸ்ட்டு. அப்படின்னு அந்த ஐஜி தப்பு பண்ணிடுச்சு. ஒரு எஸ்பியை நீ வேலை பாருன்னு சொன்னது அவ்வளோ பெரிய குற்றமா? இல்லை சார், ஒரு எஸ்பியால் ஐஜி எப்படி சார் மாற்ற முடியும்? அதான் அந்த அம்மா செல்வாக்கு. போய் சார் உங்களை பற்றி இந்த மாதிரி இவர் பேசினார், அவர் உங்களை பற்றி இப்படி பேசினார். யாரு கூட ஃபோனில் பேசினாலும் கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. வாட்ஸ்அப் காலாக இருக்கட்டும், ஃபேஸ் டைம் காலாக இருக்கட்டும், பக்கத்தில் இன்னொரு ஃபோனை வச்சு பர்மனெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. சார் நம்மள பாருங்கள் சார், இந்த பாருங்கள் சார், கேளுங்க சார் நீங்கள், இப்படி எல்லாவற்றையும் சொல்லி இதை சில அதிகாரிகள் விரும்புவாங்களோ. ஓ என்னை பற்றி நிதிஷ் அப்படி சொன்னான்னா இருக்கட்டும். இப்போ நான் ஜெயபிரகாஷ் கேட்குறது என்ன பண்ணணும் சார், உங்களை பற்றி நிதிஷ் இப்படி பேசிகிட்டு இருந்தா சார்னு சொல்லணும். அப்படியா, நீ கரெக்டாக சொல்லு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சில பேர் இதை ரசிப்பாங்க. இது மாதிரி ரசிக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லாம் டியூட்டிலே இல்லாமல் சஸ்பெண்ட் ஆக வேண்டிய அதிகாரி இந்த லாவண்யா. காவல்துறை எப்படிலாம் குட்டிச்சவராயிட்டு இருக்குன்றதை பாருங்கள். இந்த அம்மா தான் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி இந்த ராதாகிருஷ்ணன் மீது விசாரணை வராமல் பார்த்து கொள்வதும் இந்த லாவண்யா தான். ஒரு இந்த செல்வநாகரத்தினம் மேலே ஒரு பெண்ணு குற்றச்சாட்டு சுமத்தினதை நம்ம விரிவாக பலமுறை பேசியிருக்கிறோம். அதில் அந்த செல்வநாகரத்தினம் மீதான புகாரை வாபஸ் வாங்க வேண்டும் என்று இந்த ராதாகிருஷ்ணன் தான் செல்வநாகரத்தனை சொல்லி, 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி, செல்வநாகரத்தனை சொல்லி இந்த ராதாகிருஷ்ணன் இந்த பொண்ணை விக்டிமை மிரட்டுறாரு. கமிஷன் ஆஃபீஸ்க்கு எதுக்கோ புகார் கொடுக்க போகும்போது அங்கே வச்சு மிரட்டுறான். இந்த அம்மா அப்போது திரு அஸ்ரா கர்க் அவர்கள் அடிஷ்னல் சிஓபியாக இருந்தார் சிட்டியில். இவங்க போய் இந்த மாதிரி இங்கே வரைக்கும் ஆளுங்க ரவுடியை வச்சு மிரட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகார் கொடுத்தோன்னே அவர் விசாரிச்சுட்டு புகார் உண்மைன்னு கொடுத்துட்டார். பாலியல் விக்டிமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு புகார் கொடுக்குது. அந்த புகாரை வாபஸ் வாங்குன்னு சொல்லிட்டு ரவுடி ஒருத்தன் மிரட்டுறான். அதை விசாரிச்சுட்டு ஒரு ஐஜி ஆமாம் இந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு சொன்னால் எஃப்ஐஆர் போடுறதுனா வேலை. இந்த மொமெண்ட் வரைக்கும் ராதாகிருஷ்ணன் மேலே எஃப்ஐஆர் போடல. ஸ்டுடியோவில் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆளை அனுப்பிச்சு எவனையோ ஒருத்தனை மிரட்டினான்ட்டு அதுக்கு எஃப்ஐஆரை போட்டு அதுக்கு 10 நோட்டீஸை கொடுத்து இப்படிலாம் பண்ணுற காவல்துறை இவன் மேலே எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? இன்னும் நாம ரவுடி ஹிஸ்ட்ரி ஷீட்ரு சார். இதே ராதாகிருஷ்ணன் வச்சு தானே உங்களை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் திட்டிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. இவங்களுக்கெல்லாம் இப்போ பயன்படுற மாதிரி இருக்கிறான்ல, இந்த மாதிரி ஓயாமல் தொலை கொடுத்துட்ருக்கான்னு சொன்ன உடனே சார் தூயிடும் சார், இங்கிட்டு தான் சார் போவான், அடிக்கடி கோர்ட்டுக்கு வெளியூரில் காரில் தான் சார் போகிறான், அந்த பைபாஸ் தாண்டின உடனே இருட்டாக இருக்கும் சார், தட்டிடுறேன் சார் லாரியை விட்டு. இப்படி ப்ராமிஸ் பண்ணும்போது இந்த அதிகாரிகளுக்கு கேட்குறதுக்கு நல்லா உனக்கையாக இருக்கா? எதுக்கு பொறுப்பு டிஜிபி இருக்காருன்னு தெரியுதா? ராத்தோரோ சீமா அகர்வாலோ இருந்து இது போன்ற ஒரு விஷயத்தை அவர்களது கவனத்திற்கு கொண்டு சென்றால் விடுவாங்களா? பொறுப்பு டிஜிபி கண்டுக்க மாட்டார் எதையும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், துறை ரீதியான விசாரணை நிலுவையில் இருக்குது. செல்வநாகரத்தினமாவது ஒரு டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த லாவண்யா இன்னும் ஐபிஎஸ் கூட வாங்கலை. தம்மா இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கு. டிவிஎஸ்சியில் ஒரு என்கொயரி பெண்டிங்காக இருக்குது, சிபிசிஐடியில் என்கொயரி பெண்டிங்காக இருக்குது, சென்னை சிட்டி போலீஸில் இருக்கும்போது பெட்டிஷன் என்கொயரி போட்டு அது ப்ரூவ்டு, 17B சார்ஜஸ் பெண்டிங்கு. சார் இவ்வளோ பெண்டிங்காக இருக்குது. நாளைக்கு வெளியே போனோம்னா பென்ஷன் வாங்கணும்னு ஒன்று இருக்கும்ல. ஐபிஎஸ் வாங்க முடியாது தம்பி, சார்ஜஸ் பெண்டிங்காக இருந்தால் ஐபிஎஸ் வாங்க முடியாது. இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் வாங்கிடலான்ட்டு தைரியம். எஸ்பி சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஐஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி கவர்மெண்ட் தானே இது. கொஞ்சம் யோசிச்சுப்பார். இவ்வளோ புகார்கள் எவ்வளவோ அதிகாரிகள் மேலே சொல்கிறோம், அவங்களெல்லாம் யாரையும் மாற்றுறதில்ல. ஒரு ஐஜி ஒழுங்காக வேலை செய்ய நீ என்ன வேணும், கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு நீ காசு அடிக்கிறதுக்கு பார்க்குற, ஆஃபீஸுக்கு ஏன் வரல நீன்னு சொல்லிட்டு மெமோ கொடுத்தா அதுக்கு ஐஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிபார்ட்மெண்ட்டில் டிசிப்ளின் எப்படி இருக்கும்? அடுத்து ஒரு ஐஜி எங்கள் எஸ்சிஆர்பிக்கு போஸ்டிங் போட்டானா எதுக்கு இந்த அம்மா கிட்ட வம்பு? நீ வாமா, நீ வராதம்மா ஆஃபீஸ்க்குன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா?
இந்த அம்மா நினச்சா நம்மளே மாற்றிடும், எதுக்கு நமக்கு பிரச்சனை? இன்னொன்று, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு குடியிருக்கிறது வீடே இல்லையா? ரவுடி வீட்டில் தான் போய் குடியிருப்பியா நீங்கள்? இது போலீஸில் இதெல்லாம் கூட பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி வீட்டில் போய் வாடகைக்கு குடியிருக்கிறேன்னா அந்த ரவுடி என்கிட்ட காசு வாங்கணும் ஃபஸ்ட்டு. இது விசாரிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஏன்பா சேலையூரில் உனக்கு வேறு வீடே கிடைக்கலையாம்மா? ஏன் அந்த வீட்டில் ஏன் குடியிருக்கிற? ரெண்டல் அக்ரிமெண்ட்டை காட்டு, வாடகை போதா கரெக்டாக? ஹிஸ்ட்ரி ஷீட்டு கிரிமினல்னு தெரிஞ்சு அவன் வீட்டில் ஏன் குடியிருக்கிற? ஒரு நல்ல ஆளுங்க கேட்கணும்ல. ரவுடி ஒரு சகவாசத்தை கட் பண்ணுறியா, சஸ்பெண்ட் பண்ணுவான்னு கேட்டேன்னா தானாக கட் பண்ணுவாங்களா? இதை கேட்குறதுக்கு ஒரு அதிகாரிக்கு துப்புல தெரியுதா? இதை கண்காணிக்கிறது யார் சார்? எல்லா பொறுப்பும் டிஜிபிக்கு. அவர் தானே தலைமை அதிகாரி, ஃபோர்ஸோட ஹெட்டு அவர் தானே. அதனால தானே அவர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி அங்கங்கே ஏராளமான ஒழுங்கினங்கள் இருக்கிறது துறையில். தம்பி ராமானுஜம், அலெக்சாண்டர் போன்ற மூத்த அதிகாரிகள் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறாங்க. அசோக் குமார், இது மாதிரி இந்த யங் ஆஃபீஸர்ஸ் சேட்டை மட்டும்லாம் தெரிஞ்சுன்னா கெரியரை ஒழிச்சிடுவாங்க, கெரியரை காலி பண்ணுவாங்க. இந்த வருண்குமார் எல்லாம் சர்வீஸ்க்கே வரக்கூடாதுன்னு சஸ்பென்ஷன் வச்சுருந்தார் ராமானுஜம். சர்வீஸ்குள்ளே வரக்கூடாதுன்னு, வண்டி இல்லை, கம்பல்சரி வெயிட். அதுக்கப்புறம் போஸ்டிங்கை போட்டு கண்ட்ரோல் ரூமில் வந்து கண்ட்ரோல் ரூம் ரிப்போர்ட் பண்ணு, பார்க்க வரக்கூடாதுன்ட்டார். அவருக்கு தெரியுது இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எப்படிப்பட்டாலும். இன்னொன்று, அது இது டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா ஒழுக்கமாக இருக்கணும். நீங்கள் பொறுக்கித்தனம் பண்ணனா இன்றைக்கி அதெல்லாம் விட்டதோட விளைவு எந்த அளவுக்கு போயிருக்கு தெரியுதா? கொலைகேஸில் ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு ரவுடியை தூக்கிட்டு வந்து அடித்து கொலைகேஸை ஒத்துக்க, நான் நேரு கூட நெருக்கமாகணும்னு சொல்லிட்டு போய் பண்ணுற ஒரு ஆளை அன்றைக்கே கட் பண்ணி அனுப்பிச்சிருந்தா? இதுக்கெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று. சார், அடுத்த நியூஸ் பேசுகிறதுக்கு முன்னாடிங்க சார், நீங்கள் நேருன்னு சொன்னதுனால திரு நேரு அவர்கள் ஏன் நாளாக வந்து 44 லட்சம் காணிக்கையாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தீங்களாங்க சார்? பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். நண்பர் ரொம்ப மனவேதனையில் இருக்கார். இன்னொன்று, நான் டொனேஷன் கொடுக்காமல் இருந்தால் மட்டும் என்ன நல்லவனா சொல்ல போகிறீங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருந்தார். ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கார். அவருக்கு தெரிஞ்சிச்சு கட்சி நம்மளை காப்பாற்றாது, நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு. இடியாப்ப சிக்கல், யார் புறம் நியாயம் இருக்கிறது என்பதே நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. கட்சி என்ன சொல்லுது? இந்த கட்சி தான் உனக்கு இந்த பதவியை கொடுத்தது, இந்த கட்சி இந்த பதவியை கொடுத்ததுனால தான் நீ மந்திரியாக இருக்க, நீ மந்திரியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ சம்பாதிக்கும் போது அதில் பிரச்சனை வந்தால் நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தலைமை சொல்லுது. இது நல்லா இருக்கே, துட்டப்புலாம் வாங்குறீங்களாங்க? இவர் என்ன சொல்கிறாரு? 100 ரூபா வாங்கினேன்னா அதில் 80 ரூபாய் 70 ரூபாயை உங்கள்கிட்ட தானேயா கொடுக்குறேன், நான் மட்டுமா வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தானேயா காப்பாற்றணும், நீங்கள் இன்றைக்கி காப்பாற்றி விட்டால் தானே அடுத்தடுத்து நான் வாங்கி தர முடியும் அப்படின்றது அவரோட நிலைப்பாடு. அண்டு நேருவுக்கு நெருக்கமாக இருப்பவர்களோடு பேசிய போது மிக கடுமையாக பயத்தில் இருக்கிறார் நேரு என்று சொல்கிறார்கள். ஸோ பிஜேபி கூப்பிட்டு உன் தொகுதிக்கு மட்டும் வேலை செய், இந்த அரியலூர், பெரம்பலூர், திருச்சியில் இருக்கிற மற்ற தொகுதிக்கெலாம் நீ பணத்தை செலவு பண்ணி வேலை செஞ்சேன்னா பிரச்சாரத்துக்கு கூட வெளில இருக்க மாட்டேன் என்று நிச்சயம் சொல்வார்கள். எப்படிப்பட்ட கட்சி பிஜேபின்றதை நாமளும் 12 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கேஜ்ரிவால்லாம் இருக்கிற இடம் தெரியுதா? எங்கேப்பா இருக்கார் கேஜ்ரிவால்? சார், ஒருவேளை சார் கைதாக வாய்ப்பு இருக்குது, ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிஜேபி சொல்கிறத கேட்டு அவர் பின்வாங்கிடலாம்ல சார். எதுக்கு சார் பயப்படணும்? அதுவே நெருக்கடி இல்லையா? இந்த நெருக்கடிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாவட்டத்தையும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சின்னு எல்லா மாவட்டத்தையும் கையில் எடுத்து அதில் ஒரு 15 தொகுதி இருக்குதுன்னா அதில் 13 தொகுதியை வின் பண்ணி காமிச்சாருன்னா நேரு தளபதி, திருச்சியின் தளபதி, தமிழகத்தின் மத்திய பகுதியின் தளபதி அப்படின்ற பேர் இருக்கும். அவரோட பவர் கட்சியில் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? இப்போ பயந்து போய் உங்கள் தொகுதியோடு நீங்கள் அவங்க நிறுத்துறதுன்றது நீங்கள் என்ன லீடரு? இன்னொன்று, என்றைக்கா இருந்தாலும் அந்த சிறைன்ற அந்த அச்சம் இருக்கத்தானே செய்யுது. இது என்ன வாழ்க்கை? இன்னொன்று, உங்களோட அந்த அதிகாரமும் செல்வாக்கும் குறைகிறது என்றால் அப்புறம் கட்சியில் உங்களுக்கு என்ன மரியாதை? வேறு ஒருத்தன் தலையெடுப்பான்ல, மற்றவங்களுக்காவது பிரச்சனை கம்மியாக இருக்கும். இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் சுற்றுறான், கண்டிஷன் ஸ்டார். என்ன ஏதோ டைலாக் சொல்லுவாங்க சார், தின்ன காலியாகும், அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும். அது அரசியல், அது இயல்பு. ஸோ பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இன்னொன்று, ஒன்ஸ் நீங்கள் சறுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த அட்டி எப்படி விழுன்னு சொல்லவே முடியாது. அதுலேருந்து எழுந்து வருவதுன்றது ரொம்ப கஷ்டம். ஜெயலலிதாவாலே விசாரணையிலேருந்து எந்திரிச்சு வெளில வர முடியலையம்மா. அந்த ஒரு கன்விக்ஷன் 14 ஆன அந்த கன்விக்ஷன் அதுதான் அவங்க மரணத்துக்கே காரணம். ஷி வென்ட் இன் சைட், அவ்வளோதான். ஏஜ் ஒரு முக்கியமான ஃபேக்டர். 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் நேரு வர சொல்கிறா அப்படின்னு 2011 இல்லை, நில அபகரிப்பு வழக்கு போட்டப்போ போயிட்டு வெளியில் வந்து நாங்கள் இதெல்லாம் சமாளிப்போம் அப்படின்னாரு. இன்றைக்கி ஏஜ் ஒத்துழைக்காது. காலம் ஆக ஆக உங்களுக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து வரும். ஸோ அந்த அச்சம் என்பது இயல்பாக ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கும். கிட்டத்தட்ட அரசியலில் அந்திம காலத்தில் நேரு இருக்கிறார் என்று தானே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் சிறைன்றது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும். சரி, இல்லை ஏன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சா ஐயே கோர்ட்டுக்கு போய் நான் விடுதலை வாங்கிடுவேன், ஜாமீன் வாங்கிடுவேன் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுமா? அண்ணன் செந்தில் பாலாஜி
சார் 150 கோடி OSR நிலத்தில் தனியார் விடுதி கட்டிட்டு இருக்காங்க, ஆக்கிரமிப்பு நிலம் சார். அதில் அது பல முறை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கட்டணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து வந்து அங்கே கட்டணம் எழுப்பிக்கிட்டே இருக்கான் சார். இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு சார், தினமலரில் வந்திருக்கு. OSR லேண்டுனா என்னென்னா, நீங்கள் ஒரு லே அவுட்டு ஏதாவது ஒரு பெரிய பிளான் பர்மிஷன் ஏதாவது வாங்குறீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீத இடத்தை நீங்கள் பொது பயன்பாட்டுக்காக கொடுக்க வேண்டும். அந்த பொது பயன்பாட்டுக்காக நீங்கள் அதை எழுதியே கொடுத்துடணும், பத்திரம் பண்ணி தந்துடணும். இப்போ ஒரு 10,000 சதுரடி இருக்குன்னா அதில் ஒரு 1000 சதுரடின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அளவு இருக்குது, இந்த 1000 சதுரடி லேண்டை நான் உள்ளூர் பஞ்சாயத்துக்கு தானமாக கொடுக்குறேன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். அது மேண்டேட்ரி கண்டிஷன், ரைட்டா? இது போல் பெருங்குடியில் உள்ள ஒரு லே அவுட்டில் 182வது வார்டில் சந்தோஷ் நகர், பர்மா காலனி ஆகிய பகுதிகள் 40 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. 40 ஆண்டுகளுக்கு முன் அந்த மனைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்ட போது பூங்கா, பள்ளிக்கூடம் இதுகள்லாம் சேர்த்து ஒரு 8 கிரவுண்டு, அப்புறம் ஒரு 12.5 கிரவுண்டு லேண்டு OSR லேண்டுன்னு ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்கூலு அண்டு பார்க்ஸு கட்டியிருக்கணும். 40 வருஷம் முன்னாடி போட்ட லே அவுட்டு கட்டியிருக்கணும். பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம்னு வச்சுக்கிங்களேன். அந்த இடத்துல இன்றைக்கி வணிக வளாகம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுறாங்க, ரைட்டா? இது அப்பட்டமாக தெரியுது வயலேஷன். இடமே வந்ததில்லை, கட்டுமானம் கட்டிகிட்ருக்கு. இப்போது இது அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டோன்னே வந்து பட்டுன்னு ஃபஸ்ட்டு இது எந்த ஸ்டேஜில் இதை கட்டுமானத்தை நிறுத்தணும்னா, ஃபவுண்டேஷனுக்கு பள்ளம் தோன்றான்ல அப்போவே நிறுத்தணும், ரைட்டா? யார் இடத்துல நீ பள்ளம் தோண்டி நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த கட்டிடம் கட்டுவதாக இருந்தாலும் அனுமதி வாங்க வேண்டும். அப்போது OSR லேண்டெல்லாம் அனுமதி வாங்கியிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்படி அனுமதி இல்லாமல் ஒரு கட்டணம் கட்டுறான்னா கடகால் போடும்போதே இப்போ வந்து பிடிக்கணுமா இல்லையா? தினமலரில் வந்திருக்கிற இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ரூஃப்லாம் முடிஞ்சு பூச்சி வேலை நடந்துருக்குது. இந்த பெயிண்ட் அடிச்சா முடிஞ்சு, சாரம் கட்டி பூசி நிற்கிறாங்க, சுண்ணாம்பு தான் அடிச்சுன்னு இருக்காங்க, பூச்சி வேலையும் முடிஞ்சிருச்சு சார். ஆனால் அதில் வந்துட்டு பட்டா போட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சார் போட்டிருக்காங்க. தான்ப்பா, எப்படி இந்த தப்பு நடந்துச்சு? திருகல் வேலை பண்ணி பட்டா கிட்ட வாங்கியிருக்கிறான். எப்படி இந்த பட்டா வந்துச்சு? OSR லேண்டில் எப்படி பட்டா வாங்குறீங்க? பெருங்குடியில் ஒரு முக்கியமான இந்த சந்தை பகுதியில் இப்படி ஒரு கட்டுமானம் நடக்குதுன்னா அந்த சிஸ்டம் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்ட்டு யோசிச்சு பாருங்கள். இதுக்கும் காரணம் அந்த CMDயில் இருக்கக்கூடிய பெருச்சாளிங்களாக தான் இருக்கும். பர்மிஷன் அங்கே தானே வாங்கினா பண்ணியிருப்பாங்க. செய்தி வந்த பிறகாவது நிறுத்துகிறார்களா என்று பார்ப்போம். சார், நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்பு வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது பற்றி நேற்று செய்தியாளர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ சொல்கிறார், சார் ஏன் நான்லாம் ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடங்கக்கூடாதா, ஏன் நான் என்ன மண்ணை சாப்பிட்றதா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேணாமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு சார். ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடங்க போறாருன்னு நிதிஷ் சொன்னாரு. தொடங்கிட்டாரு. 9 கோடி ரூபாய் வீடுகள் கட்டிட்டு இருக்காரு. இன்னும் பல நிறுவனங்கள் நான் தொடங்க இருக்கேன்னு வேறு சொல்லியிருக்காரு சார். இதற்கு முன்பு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை சொல்கிறாரு, நான் காவல்துறையில் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் அரவு குறைச்சி தேர்தலில் நான் செலவு செய்து விட்டேன். எனக்கு வண்டிக்கு டீசல் போடுறதுக்கு கட்சி காசு கொடுக்குது, என்னோடய PAவுக்கு நண்பர்கள் கொடுக்குறாங்க. அந்த அனைத்து செலவையுமே நண்பர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி, சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். 3 PA இருக்கிறாங்கன்னா 3 PAக்களுடைய சம்பளத்தை 3 நண்பர்கள் கொடுக்குறாங்க. கார் இருக்கு, காருக்கு டீசல்லாம் கட்சி கொடுக்குது. கர்நாடகாவில் போய் இவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை ஃபஸ்ட்டு இந்த 30 கோடி ரூபா அந்த லேண்டு கருப்பு பணத்துக்கு நம்ம ப்ரூஃப் கிடையாது, அதனால் அதை விட்டுருவோம். அவர் பதிவு செஞ்ச அந்த 5 கோடிக்கு வருவோம். 5 கோடிக்கு லேண்டு வாங்கிக்கிட்டு அந்த 5 கோடி லேண்டில் மாடு வளர்க்குறதுக்கு 20 லட்ச ரூபா லோன் வாங்குகிற ஒரே கரகாட்ட கோஷ்டி அண்ணாமலை கரகாட்ட கோஷ்டி. கரெக்டாக சொன்னார். சொல்லும்போது இந்த அலிகேஷன்ஸ் வெளியில் வந்தப்போ அவர் என்ன சொன்னார், நான் பிரதமர் திட்டத்தில், வேலைவாய்ப்பு திட்டத்தில் நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன், நான் செய்யக்கூடாதா என்று சொன்னார். இப்போ இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடர்பான விவரங்களை எல்லாம் நம்ம 2-3 நாட்களாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைங்க படிக்கக்கூடாதா, நான் தொழில் செய்யக்கூடாதா? யோ, உன்னை யார் தொழில் செய்ய வேணான்னு சொன்னது? அதுக்கு IPS அதிகாரியே அங்கே இருந்தானே என்ன DIG ஆயிருப்பல்ல, எதுக்காக வந்த விட்டுட்டு? ஃபஸ்ட்டு அந்த பசுமை வீடனில் ஒரு ஸ்டோரி வந்திருக்கும். அதில் தான் அவருக்கு ஆடுன்னு பேர் வந்துச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுக்கிட்டு பசுமை வீடனில் அப்போ தான் லான்ச் ஆகுறாரு. மக்கள் சேவை செய்ய அப்படின்னு சொன்னார். சேவை செய்ய, ஏழை விவசாயி, நான் லீடர்ஷிப் உருவாக்கணும், லீடர்களை எல்லாம் உருவாக்க போகிறேன். என்னென்ன பொய்! மக்கள் சேவைக்காக தான் நான் வந்திருக்கேன். ஒரு ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன், ஒரு வித்தியாசமான அரசியலை பண்ண போகிறேன். ரஜினியை போய் ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் சிட்டியில் பார்த்துட்டு வர்றாரு. அண்ணா தேவை ஒரு படம் ஷூட்டிங் போய் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்த உடனே நானே கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல, உன்னை எப்படிப்பா என் கட்சிக்கு முதல்வர் வேட்பாளர் ஆகுது போப்பா அப்படின்னு. சரி, இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிஜேபியில் நுழைஞ்சு இங்கே வந்தவுடன் ஒரு தமிழக தலைவராக்குனாங்க. ஏன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மீதெல்லாம் வராத விமர்சனம் உங்கள் மீது வருகிறது? நான் அந்த வாட்சுக்கு பில்லை காட்டுறேன், இது என் நண்பர் சேரலாதை வாங்கி கொடுத்தது, சோத்துக்கு கூட எனக்கு வழி இல்லை, மற்றவங்களாம் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க, நான் பிச்சை எடுத்து வாழ்கிறேன், ஒரு துறவியாக வாழ்கிறேன்,
சொன்னீங்களா? அப்போ நீங்கள் 2500 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது 4 பேர் கேள்வி கேட்கத்தான் செய்வான். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அண்ணாமலையின் ஆதரவாளர்களாக இருந்து அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவு செய்தவர்களை கட்சி பதவியிலிருந்து நயினார் நாகேந்திரன் நீக்கினார். பிஜேபியில் உட்கட்சி குழப்பம் என்று இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்கு. பார்த்தீங்களா? நம்ம ஐசோலேட்டடாக சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுனால நமக்கு ஃபுல் பிக்சர் கிடைக்காது. சரியா? எல்லா செய்திகளையும் தொகுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட முடியும். தம்பி, ஒரு 5 அல்லது 6 மாதங்களுக்கு முன்பு வரை திரு அண்ணாமலை அவர்கள் சொத்து வாங்கியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காருன்னு அலிகேஷன்ஸ்லாம் வந்துச்சா? ஏதாவது இல்லை சார், இல்லை சார். இவர் தான் சொல்லுவார் எல்லார்ட்டையும், இவர் சொத்து வாங்கியிருக்காரு, அவர் சொத்து வாங்கிக்கிறான், இதை வெளியிட்டேன் அதை வெளியிட்டேன்னு சொல்லுவார். இவரை பற்றி ஏதாவது வந்துச்சா? அண்ணன் தான் வந்து டாக்குமெண்ட் எடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ்னே வெளியே. ஏன் வருது? இந்த 3-4 மாதத்தில் ஏன் இவ்வளவு ஆதாரங்கள் வெளியே வருவதற்கான காரணம் என்ன? பிஜேபிக்கு எதிராக செயல்பட தொடங்கி விட்டார். எக்ஸாக்ட்லி. காலுக்கு மீறி வளர்ந்துட்டார். 2-3 ஒரு வாரம் இருக்கும். தலையில் கத்தி வச்சுக்கிட்டுலாம் ஒருத்தரை கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்க. பிடிச்சா இருப்பேன், இல்லைனா போவேன், போன்ட்டாங்க. நயினார் நாகேந்திரன் வந்து ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அதிரடியாக பண்ண மாட்டார். புரியுதா? நயினார் நாகேந்திரனுக்கு நன்றாக புரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழகத்தில் வலுவாக அவரை நம்பி பொறுப்பை படைச்சிருக்காங்க. 30 சீட்டோ 35 சீட்டோ 20 சீட்டோ 25 சீட்டோ கொடுக்குறாங்கன்னா அதில் 80 அல்லது 90% சீட்டை ஜெயிச்சு கொடுக்கறது தான் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் கொடுத்த பணியை திறம்பட செய்து விட்டார் என்று அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், புகழ் இல்லையா? அதுதான் இலக்காக இருக்கணும். பதிலுக்கு நானும் அதிரடி அரசியல் பண்ண போகிறேன், டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்றேன்ட்டு நயினார் கத்திக்கிட்டு இருந்தார்னா இதனால 10 பைசா கட்சிக்கு பிரயோஜனம் இருக்கா? அவர் ஸ்டார் ஆகிடலாம். நயினார் ஆர்மி, நாகேந்திரன் ஃபார் சிஎம், இப்படி சோஷியல் மீடியாவில் ஒரு 500 ஹேண்டில் ஓப்பன் பண்ணி ஹேஷ்டாக் போடலாம், ட்ரெண்டு பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். கட்சி வளருமா? ஆனால் அண்ணாமலை இதை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ நயினார் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எடுத்து வைப்பார் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நயினார் நாகேந்திரன் ஏப்ரல் மாதத்தில் தலைவர் பதவி ஏற்றதிலிருந்தே வேஸ்ட்டு பந்தால, சரியில்லைப்பா, அவர் மாதிரி வராதுப்பா அப்படிலாம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. யார் மேலேயாவது நடவடிக்கை எடுத்தாரா? பிஜேபி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போதெல்லாம் கூட ஒதுங்கி நின்றுட்டு இருப்பார் அண்ணாமலை. வாங்க நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க, 1000 தான் இருந்தாலும் நீங்கள் தான் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வருவாரா? பார்த்துருக்கியா? நிகழ்ச்சியில் பதவி ஏற்பு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதில் கூட இருந்தாங்க, நீங்கள் எதுக்கு செருப்பு போடாமல் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு வாங்கி கொடுத்தாரு. ரைட்டா? இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் திராவிட கட்சிகளிடம் தமிழக பிஜேபியை அடகு வைத்திருக்கிறார் என்று விழுப்புரம் வடக்கு மாவட்ட சமூக வலைத்தள செயலாளர் பிரவீன் என்ற அண்ணாமலை ஆதரவாளர் இந்த பதிவு போட்ட 1 மணி நேரத்தில் அவர் பதவி விட்டு தூக்குறாரு. நயினார் நாகேந்திரன் இதை இப்படி செய்கிறார்னா டெல்லியிலேருந்து கிளியரன்ஸ் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். திரு அண்ணாமலையால் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது சார். எக்ஸாக்ட்லி. ஸோ அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார், டிசம்பர் அல்லது ஜனவரியில் தனி கட்சி தொடங்கி விடுவார்ன்றதை நம்ம ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பேசி, இல்லையா? இது என்ன மாதிரி சாதாரணமாக யூடியூப் சேனல் நடத்துகிறவனுக்கே தெரியுதே, பிஜேபி தலைமைக்கு தெரியாதா? உன் பிளான் என்னென்னு தெரியாதா? சுனில் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னென்ன வேலை செஞ்சுன்னு இருக்கிறான்னு தெரியாதா? செந்தில் பாலாஜி கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு தெரியாதா? அதே நேரத்தில் கட்சியை விட்டு நீக்குனா அதைத்தானே அண்ணாமலை எதிர்பார்க்குறாரு. பாருங்கள் என்னை நீக்கி விட்டார்கள், அப்புறம் வாங்கப்பா அந்த அண்ணாமலை அன்பு கூட்டம்லாம் வாங்கப்பா என் பின்னாடி அப்படின்னு போய்ட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து செந்தில் பாலாஜிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு கொங்கு பகுதியில் கேண்டிடேட்டை போட்டு டேமேஜ் பண்ண வர கட்சியை அப்போது ஒரு இன்டாக்டான புகழோடு வெளியே போயிருப்பார். கட்சிக்காக இவ்வளவு உழைத்த அண்ணாமலையை இந்த பிஜேபி கட்சி தூக்கி போட்டுருச்சு. இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருந்த அந்த அண்ணாமலையை உரிய மரியாதை கொடுக்க பிஜேபி தவறிவிட்டது. சிலுவையை சுமந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க போவார். ஸோ அவர் கூட ஒரு கணிசமான ஓட்டு போகும். இந்த இமேஜ் இருந்தால் தானே போய் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். உன் இமேஜை உடைக்கிறேன் பார்க்குறியா? இந்த கோயம்புத்தூர் லேண்டு பெங்களூர் கம்பெனி டீட்டெயிலாம் யார் எனக்கு எடுத்து கொடுத்தது? நான் நினச்சேன் கட்சிக்குள்ளேயே ரைவல்ரி இருக்கும்ல. டெல்லியிலேருந்து கொடுத்தார்கள். டெல்லியிலேருந்து கொடுத்து போடுங்க. நான் இல்லைன்னா எங்கேயாவது வந்திருக்கோம். இது வெளியில் வந்தே தீரும். வந்து பரவிடுச்சுன்னா கேட்குறாங்களா கேள்வி, என்ன சார் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்களேன்னு என்ன சொல்கிறாரு? என் பிள்ளைங்க இப்போ சாப்பிடக்கூடாதா? என் பிள்ளைங்க படிக்கக்கூடாதா? இப்போ நான் ஒரு மாற்று அரசியலுக்காக வந்திருக்கிறேங்கண்ணா, எனக்கு இந்த நான் ஐபிஎஸ் பதவி உதறிட்டு வந்தேங்கண்ணான்னு சொன்னதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சா? எல்லா மனுஷனும் பிள்ளைங்களுக்காக பொண்டாட்டிக்காக தனியாக வாழ்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நீ மட்டும் என்ன தனியாக வானத்துலேருந்து குடிச்சிட்டேன்? உன் பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக தொழில் தொடங்குற ரைட்டு, தொழில் தொடங்குறதுக்கு ஏரியா துட்டுன்னு தானே கேட்குறாங்க. நீ தொழில் தொடங்கக்கூடாதுன்னு யாரும் தப்பு சொல்லியே, நம்ம கூட என்ன கேட்குறான்? நல்ல விஷயம். ஐஏஎம் படித்தவர், பிஸ்னஸ்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. அவரும் அதான் சொன்னார், நான் அதுக்காக தான் படிச்சிருக்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? பண்ணுங்க. ஏதுப்பா முதலீடு? கட்சியிலேருந்து காசு வேறு தரமாட்டுறாங்களாம். அவர் சொந்த செலவில் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறாராம். ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார் நேற்று. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? டீசல் கட்சி போடுது,
பிஏக்கு இவங்க பணம் கொடுக்குறாங்க சொன்னாரா? இப்போது உங்களது இந்த டிஜிட்டல் யுகத்தில் உங்களோட பொய்கள் உடனுக்குடன் அம்பலப்படுகிறதா? அவரோட இமேஜ் உடையுதா? இப்போ போய் கட்சி ஆரம்பி. புரியுதா? 12 வருஷமாக இன்றைக்கி பீகார் தேர்தல் முடிவை பார்த்துருப்பீங்க. எனக்கே காலைல ரிசல்ட்டை பார்த்தோன்னே இன்னும் 25 வருஷத்துக்கு இவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு என்ன தான் பண்ணுறது சொல்லு. நீ தான்ப்பா ராகுல் காந்தி, சொல்லுப்பா என்ன தான்ப்பா பண்ணணும் சொல்லுப்பா. ஈஸி, நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கோம் சொல்லலாம். வேஸ்ட் வந்தால் பப்பு மொக்கை சரியாக வேலை செய்யலைன்ட்டு. இன்னும் என்னதையா பண்ணோம்? அன்னைக்குள்ள போய் மீன் பிடிக்கிறேன் என்னென்னமோ பண்ணுறாரு, ஒன்றும் முடியல. அப்படி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கட்சி அண்ணாமலை மாதிரி ஒரு தனிநபரை கையாள்வது அவ்வளோ கஷ்டமா? திரு ராகுல் காந்திக்கு வந்து இங்கே தமிழக காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்னு கவலைப்பட மாட்டார். அவர் மேலே வந்து அந்த கட்சி நிர்வாகிகளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கவலைப்பட மாட்டாங்க. பட் பிஜேபி அப்படி இல்லை சார். சிறு சிறு நகர்வுகளையும் இந்தியா முழுக்கவே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் போகுதில்ல. திரு ராகுல் காந்திக்கும் தானே ரிப்போர்ட்ஸ் போயிருக்கோம். எவ்வளவு வேகமாக வளர்ந்தாரு. இன்னைக்கு நயினா நாகேந்திரன் செய்கிற இந்த வேலையை அண்ணாமலை செஞ்சுருக்க முடியாதா? உங்கள் வாயால் தானே சொன்னீங்க அண்ணன் எடப்பாடி முதல்வராகணும்னு சொன்னீங்க. இது சொல்லிட்டு இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீ தான் லீடரு. எடப்பாடிக்கு என்ன அண்ணாமலை மேலே என்ன அக்ரிவென்ஸு? அவரோட ஒப்பிடும்போது ஃபார் ஜூனியர் இல்லையா? அவர் 78 79 கட்சியில் சேர்றாரு, ஏர்லி 70s சேர்றாரு. நீங்கள் அப்போ தான் பிறந்திருப்பீங்க இல்லையா? அவரை வந்து தற்கூரின்ற மேடையில் வேடிக்கை பார்த்துட்ருப்பாரு. இன்றைக்கி அந்த கட்சிக்கே எடப்பாடியோட தயவு தேவைப்படும் போது நீங்கள் ஒரு பொருட்டா? நீங்கள் எடுத்து வெளில விட்டாங்களா? நீ பதில் சொல்ல முடியாதுல்ல. நான் ஒரு தமிழன், தமிழ்நாட்டோட வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காகவும் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உழைக்கிறேன்லாம் சொல்லிட்டு கர்நாடகாவில் ஏன் பாஸ் போய் தொழில் தொடங்குறேன் நீ சொல்லு பாஸே. ஏன் சார், என்ன சார் காரணம்? சுனில் கனுகுலுவுக்கு அங்கே கான்டாக்ட் இருக்குது, அது மட்டும் தான் ஒரே காரணமாங்க சார்? பல்வேறு காரணங்கள். அவர் அங்கே பணியாற்றினார்ல சார், அதனால வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். அங்கே லேண்டு சல்லிஸாக கிடச்சிருக்கும். இன்னொன்று மணி லாண்டர் பண்ணுறதுக்கு அந்த மாநிலம் ஏற்ற மாநிலமாக இருந்திருக்கும். இன்னும் உண்மையான அந்த பிஸ்னஸ் என்ன LM14 என்ன உண்மையான பிஸ்னஸா? மணி லாண்டரிங் பிஸ்னஸ் யாது? பெங்களூர்லேருந்து ட்ராவல் டைமே 2.5 மணி நேரமா. 2.5 மணி நேரம் தள்ளி 9 கோடிக்கு வில்லா வாங்கி யார் இப்போ அங்கே வாங்க போகிறா? பிளான் என்னென்னா ஹைதராபாத்தில் ஜூபிலி ஹில்ஸ்னு ஒரு இடம் சர்ச் பண்ணி பாருங்கள். செல்வ சீமான்கள் மட்டுமே அங்கே குடியிருக்க முடியும். நடிகர்கள் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க அங்கே. நாகார்ஜுனா அது மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் வாங்கியிருக்காங்க. இந்த சகாரா குரூப் அங்கே லேஅவுட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அது போல் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்காரு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்க அந்த மாதிரி குடியிருக்கக்கூடாதா? நேற்றைக்கு முன்தினமோ கூட ஒரு ஆங்கில நாளேட்டில் விளம்பரம் வந்துருந்துச்சு. கடற்கரையிலேயே வீடு, ஈசிஆரில் கம்யூனிட்டி. இது பார்த்தா பீச் தெரியும், பீச்சில் வீடு. அது மாதிரி இங்கே கட்டி இங்கே உள்ள ஏழை மக்களுக்கு நீங்கள் வாழ்வழிக்க கூடாதா? அதை தான் சதுப்பு நிலம்னு சொல்லிட்டு போயிட்டு தடை வாங்கிடுறீங்களே. அப்போது கர்நாடகாவில் இந்த பஞ்சாயத்தே கிடையாது. கர்நாடகாவில் இந்த கல்ச்சர் இருக்குது. தமிழ்நாடு மாதிரிலாம் வைப்ரண்ட்டான ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பெரிய அளவில் அங்கே கிடையாது. எல்லோரும் காசு வாங்கிப்பாங்க. ஃபஸ்ட்டு அங்கே கர்நாடகாவில் இந்த நக்கீரன், குமுதம் ரிப்போர்ட், ஜூனியர்டன் மாதிரி பைவீக்லிஸ் அந்த கல்ச்சரே கிடையாது தான். டெய்லிஸ் ஆஸ் யூஷுவல் இருக்குது. அங்கே போய் எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோன்னு வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களாம். அதற்காகவே நீங்கள் கர்நாடகாவில் தொழில் தொடங்கியிருக்கீர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் அல்லவா? சரிப்பா, நீங்கள் இது ஒரு லாஜிக் சொல்லலாம். கர்நாடகாவில் எனக்கு அங்கே லோக்கலில் லேண்ட் ஓனர் எனக்கு தெரிஞ்சவர், அதனால் அந்த லேண்ட் ஓனரை பார்ட்னராக சேர்த்து நான் அங்கே தொழில் தொடங்கினேன்ட்டு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அவங்க கூட இருக்கிற 2 டேரக்டரும் ஒன்று மச்சினா இன்னொன்று பிஏ ஏன் போய் கர்நாடகாவில் தொடங்குனீங்க? இதுதான் கேள்வி. தமிழ்நாட்டில் தொடங்கினா டாக்குமெண்ட் எடுத்து வெளியே விட்டீங்கன்னா அங்கேருந்து இப்போ டெல்லியிலேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்களா? என்ன பண்ண போகிற? எனக்கு தெரியுமா LM14 ஒரு கம்பெனி இருக்குன்னு எனக்கு தெரியுமா? உட்காந்து அதுக்காண்டியே உட்காந்து க்ரோமில் உட்காந்து சர்ச் பண்ணியே இருப்பீங்க போல. நீங்கள் எடுத்து லிங்கை கொடுத்துருவாங்கப்பா, போய் தேடிக்கன்ட்டு ஒரு லீடை கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு கம்பெனி இருக்குது போ பார்த்துக்க அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு தெரியும் என்ன பண்ணணுன்னு. புரியுதா? சமூகம் ரொம்ப பெருசு. ஆனால் அவர் பேர்லேயே ஆரம்பிக்கிறாரு பாருங்க சார். தெரியாதுன்னு ஒரு நம்பிக்கை. ROC சென்னைனா கண்டுபிடிப்பீங்க, ROC பெங்களூருன்னா தெரியாதுன்னு நினைப்போம். உங்களுக்கு ஆரம்பித்து 3 மாதத்துக்குள்ளே ஒரு 3000 கோடி ப்ராஜெக்டை பண்ணுறீங்களே, ஏது பாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? அதுவும் 5 லட்ச ரூபா கேபிட்டல், 5 லட்ச ரூபா முதலீடு போட்டுட்டு 2500 கோடி ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏதியா காசு? அதான் அந்த 5 லட்ச ரூபா எப்படி வந்துச்சுன்னு கேட்டதுக்கு நான் அப்போ போலீஸ் அதிகாரியாக இருந்தேன்ல, அப்போ நான் சம்பாதிச்சது அதை தான் அரவக்குறிச்சியில் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. நேற்று அப்படி தான் சார் சொன்னார் அவரு. சொன்னியா இல்லையா? நான் அந்த பேட்டிக்கு அனுப்புகிறேன். என்கிட்ட நான் சம்பாதிச்ச காசை பூரா அரவக்குறிச்சியில் எலெக்ஷனில் செலவு பண்ணிட்டேன். திரு நயினார் பதவியேற்ற புதிதில் என்னென்ன விமர்சனங்கள் வந்தது ஞாபகம் இருக்கா? சோஷியல் மீடியாவில் இருந்தால் லாய்க்கு இல்லை, கட்சி அடமான வச்சிட்டாரு. தீரன் அண்ணாமலை போல் இல்லை, என்னென்ன பேசுனாங்க. இன்றைக்கி அண்ணாமலைக்கு ஆதரவாக சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு போட்ட 1 மணி நேரத்தில் தூக்குறாருன்னு யார் கை ஓங்கிடுச்சுன்னு தெரியுதா? அப்போ எடப்பாடி தலைமையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது.
அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் இதான் கதி. இப்போது இந்த தீரன் அண்ணாமலை ஆர்மி கீர்மி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செய்திகள் எல்லாம் வெளியே வருவது அண்ணாமலைக்கு எச்சரிக்கை. இதை மீறி தனியாக கட்சி ஆரம்பித்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை வீழ்த்த வேண்டும் என்று அண்ணாமலை நினைத்தால் அண்ணாமலை ஜெயிலில் வைக்கிறதுக்கு பிஜேபி தயங்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூசாமல் வச்சுருவாங்க. எதுக்கு இதெல்லாம் எடுத்து வெளில விட்றாங்க? தம்பி தெரியும் எங்களுக்கு, புரியுதா? பிஜேபி தொண்டனாக எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அது ஒன்று தான் ஆப்ஷன், இதுதான் மெசேஜ். மாதம் 75 லட்சம் 1 கோடியோ பட்ஜெட்டு அண்ணாமலைக்காக மீடியா பப்ளிசிட்டிக்கு மட்டும் செலவு பண்ணியிருந்திருக்கார். அவர்கிட்ட எது காசு? அதை தான் திமுக கொடுத்துச்சு. பண்ணி தன்னை பில்டு பண்ணிக்கிட்டு நான் தான் பார்ட்டின்ற லெவலுக்கு வந்துட்டார். முடிச்சு விட்டாங்க. சார், தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து மிக தீவிரமாக நடந்துருக்கு. ஆனால் படிவங்களை ஃபுல்லாக தேர்தல் அலுவலர்கள் விநியோகிப்பார்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாம் டிஎம்கேக்காரங்க விநியோகிச்சுருக்காங்களே சார். அது சம்மந்தமாக நேற்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் பேட்டி கொடுத்துருந்தாங்க சார். தமிழ்நாடு பூரா இந்த வேலையை செய்கிறாங்க. இன்றைக்கி திமுகவில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியர் ஒருவரோடு பேசினேன். என்ன மாதிரியான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கேட்டேன். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வீடு வீடாக போய் ஃபார்ம் கொடுக்குறாங்களா, அப்போ இவங்களும் கூட போகணும், சரியா? அதற்கு பிறகு அந்த ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு ஓட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். நான் நேற்று நிகழ்ச்சியிலே சொன்னது போல் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டாங்க. திமுகவை பெரிய அளவில் அச்சுறுத்துவது மற்ற எல்லாவற்றையும் விட இந்த வாக்காளர் திருத்தம். இது எப்படி பண்ணுவாங்க நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த ரோல் எல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. மதுரையில் எங்கள் வீடு சீல் வச்சுருக்கு, சரியா? நாங்கள் குடி போக முடியாது. ஓட்டு எங்கே இருக்குது? மதுரையில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் அதை வீடு தான் சீல் வச்சுருக்கு, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், வேறு இடத்துல தங்கியிருக்கிறோம், வந்து ஓட்டு போடுறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணணும். இப்போ பண்ணாமல் விட்டோன்னா ஓட்டர் ஐடி போச்சு. இது போல் உண்மையிலே காலி பண்ணிட்டு போனவங்க இருப்பாங்கல்ல. எங்கள் வீடு ஒரு 1.5 வருஷமும் பூட்டி கிடக்கு. காலி பண்ணிட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ எங்கள் வீடு சீல் வச்சுக்கன்னா இவன் ஓட்டு போட வரமாட்டான் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஏஜென்ட்டுகளுக்கு தெரியும். தேர்தல் நடக்குது, ஈவினிங் ஒரு 4 மணி ஆகுது, 1 மணி நேரத்தில் போலிங் க்ளோஸ் ஆக போகுது. அப்போது இந்த பக்கம் அதிமுக ஏஜென்ட் இருப்பாங்க, இந்த பக்கம் நான் உட்காந்துருப்பேன். 5-4:30 மணிக்கெலாம் மற்ற கட்சி ஏஜென்ட்லாம் எவனும் இருக்க மாட்டான். சுயேட்சைக்கெல்லாம் ஏஜென்ட்டே போட மாட்டாங்க. மற்ற கட்சிக்கெலாம் ஏஜென்ட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தானாலும் இந்தா போ ஐயா வச்சுப்போ ஓடு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏடிஎம்கே போக மாட்டாங்க, ஓகேவா? அப்போ டீல், ஏன்பா நீ ஒரு 5 போட்டுக்க, நான் ஒரு 5 போட்டுக்கிறேன், ரைட்டா? அப்போது மதுரவாளி வீட்டில் சங்கர், அப்புறம் யாராவது பாட்டிமா இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா பேரில் ஒரு ஓட்டு போய் பாட்டிமா காசு கொடுத்து போய் சூரியன் குத்திட்டு வா. ஆனாங்க சார், அந்த காலத்தில் இது மாதிரி கள்ள ஓட்டுக்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம், ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம்லாம் கள்ள ஓட்டுக்கெல்லாம் தடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க சார். தடுத்துட்டாங்கம்மா. நாங்கள் 2 பேரும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமே. அப்ஜெக்ஷன் யார் பண்ணணும்? சிசிடிவி கேமராலாம் இருக்கே, எல்லாம் இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் கொடுக்கவே மாட்டோன்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது இல்லை. எங்கே போய் வாங்குவே நீ? பெண்கள் பாதுகாப்பு போயிருமே. ஆமாம் பஸ்ஸு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை செய்ய முடியும், புரியுதா? போய் அந்த என்ன ஒரு கிளாஸ் 4 கிளாஸ் 3 எம்ப்ளாயிஸ் தானே உள்ளே இருக்க போகிறாங்க, இல்லையா? இது பண்ண முடியும். அதுக்காக ஒரு தொகுதியில் வந்து 30,000 கள்ள ஓட்டு போடுறாங்கலாம் நான் சொல்லலை. 1000 1500 எல்லா பூத்துலேயும் சேருங்க. நான் சொல்கிறது ஒரு பூத்துக்கு ஒரு 5-6ன்னு வச்சுக்க, மொத்தமாக கணக்கு போடு. ஃபோட்டோ ஃபினிஷ் வருது இல்லை, அப்போது ஒவ்வொரு ஓட்டும் உதவும். 2016 தேர்தலில் இன்பதுரை அவர்கள் 1500 வாக்கில் வெற்றி பெற்றார். டிநகர் சத்யன் 136 வாக்கில் தோத்தார் 21 தேர்தலில். வானதி ஸ்ரீனிவாசனே ஃபோட்டோ ஃபினிஷில் தானே ஜெயிச்சார். 200 சுச்சமாக பிலோ 500. அப்போ இது உதவும். இதை இப்போ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பியூராக ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு பெரும்பாக்கம் அந்த இடத்துல ஒரு செய்தி வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா? 40,000 பேருக்கு ஓட்டு இல்லைன்னு அந்த செய்தி சொல்லுது, ரைட்டா? அந்த செய்தி படித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா, ஒரே வீட்டு நம்பரில் 200 பேர் கூடி இருக்கிறதா இருக்கான். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு போய் இந்த வீட்டில் எங்கேயா 200 பேர் கூடியிருக்காங்க தேடி அந்த 40,000 பேருக்கான ஃபார்ம்ஸை இஷ்யூ பண்ண முடியல. இது யாரோட தப்பு? தேர்தல் ஆணையத்தோட தப்பா? சொல்லுப்பா. எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கப்பா ஃபீல்டுக்கு. 40,000 பேர் இல்லைப்பாங்க. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா 40,000 பேரின் வாக்குகள் பறிப்புன்னு அதில் இருக்குது. இப்போ நீ தான் பூத் லெவல் ஆஃபீஸர், என்ன பண்ணுவ? உன்கிட்ட கொடுத்துட்டாங்க இங்கே கலெக்டரேட்லேருந்து உனக்கு உன்னோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர் போலிங் ஆஃபீஸர் வாங்கிட்டு நீ போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லு? நம்ம இருக்க ஆள்கிட்ட கொடுத்துட்டு இல்லாத ஆள்கிட்ட என்ன சார் பண்ணுறது? என்ன தான் பண்ண முடியும்? அப்போ இவங்க இல்லைன்ட்டு நீ போய் ரிட்டர்ன் பண்ணுவேன். இப்போ 40,000 ஓட்டு கழிஞ்சிருவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு? நான் கலெக்டர் ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்குறாங்களா சார்? அதை எனக்குலாம் தெரியாது. அதை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்ப? இந்த இடத்துல தான் திமுக ஆட்கள் உள்ளே பூந்து அந்த 40,000 பேரில் ஒரு 20,000 பேர் இதை ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியுமா? அதுக்கு தான் அந்த ஃபார்ம்லலாம் பார்த்தோன்னா பக்கத்துலேயே கரண்ட் ஃபோட்டோ ஓட்ட சொல்கிறாங்க. ஒரு இடத்துல 40,000 பேர் எப்படிப்பா காண போவாங்க? அதேமாரி நம்ம முதலமைச்சர் தொகுதியில், கொளத்தூர் தொகுதியில்
4000 சொச்ச ஓட்டு, அவர் ஓட்டு கள்ள ஓட்டா சார், அங்கே ஆளே இல்லையா, 200 ஓட்டு இருக்கான் ஒரு வீட்லையும். இது மாதிரி பல தொகுதிகளில் சிக்கல் இருக்குது. இதை ஃபில்டர் பண்ணணுன்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லும்போது நம்ம எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறது பாரு. நான் பிஜேபி ரொம்ப நேர்மையாக தேர்தல் ஆணையத்தை நடத்துதுன்ட்டுலாம் நான் சொல்ல வரல. தேர்தல் ஆணையத்தோட நேர்மையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இதை எப்படி அட்டாக் பண்ணுவோம், எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் சொல்லு. பெரும்பாகம் ஏரியாவே எடுத்துக்கிட்டேன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபார்ம்ஸை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பதிலுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீடு வீடாக போகாமல் ஒரு முகாம் நடத்தி நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல ஆலோசனை, நான் மறுக்கவில்லை. ஆனால் 40,000 பேர் எப்படி திடீரென்று காணாமல் போவார்கள்? இது பில்டிங், இது வீட்டு நம்பர் 1 இல்லையா? இங்கே ஒரு 30 பேர் இருக்கோன்னு வச்சுக்கா, 30 பேர் எப்படிப்பா காணாம போவாங்க? என்ன லாஜிக் இது? ஸோ இதை பியூரிஃபை பண்ணணும்னு ஈஸி நினைக்கிறத நம்ம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? இப்போ இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 ஃபேமிலி, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 ஃபேமிலி, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 ஃபேமிலி இருக்குது. 3 எல்லாமே முஸ்லீம் ஃபேமிலின்னு வச்சுக்கோ. இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்கலாம் முஸ்லீம்னு ஃபார்ம் கொடுக்காம போக முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நோ. இல்லை இந்த தெருவில் வந்து ஒரு 20 முஸ்லீம் ஃபேமிலி இருக்குது, அந்த தெருவில் ஃபார்மே கொடுக்காதன்னு தேர்தல் ஆணையம் பண்ண முடியுமா? அதாவது பூத் ஏஜென்ட்டுகள் இல்லைன்னா கூட பண்ணிட முடியும். அப்படி இருக்கும்போது அதுவும் திமுக வந்து அதிகமாக நம்பி இருக்கிறது சிறுபான்மையினர் ஓட்டுகள் தான் அப்படின்னு இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு கண்குத்தி பாம்பா. அதான் சொல்கிறேனே, பூத்துக்கு 10 பேராம் இந்த பிஎல்ஓ ஃபார்ம் இஷ்யூ பண்ண போகிறாங்களே, கூடவே திமுக காரன் போகணுமா? இதான் வேலையா அவனுக்கு? போனால் பரவாயில்ல சார், ஃபார்ம் கொண்டு போதே திமுக காரன் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் செய்கிறாங்க. ஸோ இப்போ பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு போயிடலாமா? இதுலேருந்தே அப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன். பீகாரில் இந்த வாக்கு திருட்டு மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சியால் பிரச்சாரம் செய்யப்பட்டது. பீகாரில் 2வது ஃபேஸு வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் தான் ராகுல் காந்தி ஹைட்ரஜன் பாம் என்ற அந்த கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் போலி வாக்காளர்கள் என்ற ஒரு ஆதாரங்களை வெளியிட்டார். இந்த ஓட்டர்ஸ் கண்டுக்கவே இல்லைன்னு தானே தெரியுது இல்லையா? இன்னொன்று, வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் இது இல்லையா? ஒரு அப்ஜெக்ஷன் கூட வரலன்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஏன் ஓட்டு பறி போயிடுச்சுன்னா அப்ஜெக்ஷன் வரல, இல்லாத ஓட்டை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட்டில் எலெக்ஷன் கமிஷன் இந்த ரோல்ஸை தரலன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி காங்கிரஸ் கட்சிக்காரங்க, ஆர்ஜேடிக்காரங்க அங்கேயும் இருக்கிறாங்கல்ல. இப்போ நான் சொன்னது போல் ஒரு தெருவில் இருக்கிற காங்கிரஸ் வாக்காளர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் என்று தெரிந்த அந்த தெரு முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களின் பெயர்களை நீக்கிவிட்டால் ஆர்ஜேடியோ காங்கிரஸோ சும்மா இருந்திருக்குமா? அதெல்லாம் மீறி தானே தோற்றுருக்கீங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட் கணக்கு என்ன என்று பார்த்து விடுகிறேன். இந்த நேர நிலவரப்படி 190 என்டிஏ கூட்டணி, காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி 49 அல்லது 50 என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ காலையில் ரிசல்ட்டை பார்த்தப்பவே எனக்கு மலப்பாக தான் இருந்துச்சு. இதில் இது ஒரு புறம் இருக்கட்டும், ஜனநாயகத்துக்கு இது நல்லதில்லை, புரியுதா? ஒரே கட்சி திருப்பி திருப்பி ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கே எலெக்ஷனு? அதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க, எதுக்கு எலெக்ஷனு? அரசியல் கட்சி நடத்த முடியாது தம்பி. இன்னொன்று, மீண்டும் மீண்டும் ஒரே கட்சி ஆட்சியில் நடந்து கொண்டிருந்தால் அந்த ஆட்சியில் நடத்த தவறுகள் கடைசி வரை வெளியே வராது. ஏடிஎம்கேக்காரங்க மேலே இவ்வளோ கேஸை போட்டு வச்சுருக்காங்க. டிஎம்கே உண்மை கேஸோ பொய் கேஸோ ட்ரையல் நடக்கும். இப்போ ஏடிஎம்கே தொடர்ந்து இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் வெளியிலே வராது. அண்ட் டெமோக்ரஸியில் ஒரு சேஞ்ச் வேணும். இப்போது எப்படித்தான் வீழ்த்துவீர்கள்? நாளைக்கு வந்து இந்த முழு ரிசல்ட் வந்த பிறகு டீட்டெயில்டு அனாலிசிஸ்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் விரிவாக எந்த பேட்டர்னில் வாக்காயிருக்கு. என்னோடய மனசுக்கு தோன்றது என்னென்னா, நான் யாதவ் கன்சல்டேஷன் ஆகிடுச்சோ அப்படின்ட்டு எனக்கு மனசுக்கு தோணுது. அதிமுக 21 தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நான் 1 இயர் கன்சல்டேஷன். தேர்தல் அறிவிப்புக்கு முதல் நாள் 10.5% இடஒதுக்கீட்டை அறிவித்தார்கள். அறிவித்து ஆளுநரும் உடனடியாக ஒப்புதல் கொடுத்து விட்டார். அப்போது அந்த சமயத்தில் தான் அந்த ஒரு டாக்டர் அன்புமணியோட அந்த ஃபேமஸ் வீடியோ டேட்டோ பாய் அழுவார், ஆனந்த கண்ணீர். நார்த் தமிழ்நாட்டில் அண்ட் ஈவன் அதர் சைட்ஸில் கூட நான் 1 இயர்ஸ் பூரா கன்சல்டேட் ஆகிட்டாங்க ஒரு பக்கம், புரியுதா? உனக்கு 108 ஜாதி இருக்குது எம்பிசியில். 108 ஜாதியும் 20% பகிர்ந்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரூமில் 5 பேர் இருக்கோம். 5 பேர் 5 கம்யூனிட்டினா 5 சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கேன். 5 சீட்டுக்கு 5 பேரும் போட்டியில் 5 பேருக்கு சம வாய்ப்பு இருக்குது. இப்போ மாலத்தி 1 இயர்னு வச்சுக்கோங்க. அந்த 5 சீட்டில் மாலத்திக்கு மட்டும் 3 இடம், நம்ம 4 பேருக்கும் 2 இடம்னு சொன்னால் எப்படி? அதானே இந்த 10.5. நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி காஸ்ட் சர்வே எடுத்து அண்டு கடந்த 30 வருடங்களில் அரசு வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் எடுத்து வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அரசில் இல்லை என்று கேட்டால் கூடுதல் ஒதுக்கீடு கொடுக்கலாம். இந்த தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீடு மொத்தம் 18% தமிழ்நாடு அரசு தருகிறது. அந்த 18%த்தில் பெரும்பாலான பணிகளை தேவேந்திர குல வேளாளர் மற்றும் ஆதிதிராவிட சமூக மக்கள் மட்டும்தான் பெற்றுக்கொண்டார்கள். அருந்ததி என்ன அதில் ஒரு குரூப் இருக்குது, ஒன்றும் கிடைக்காது. அதில் 3% உள்ளொதுக்கீடு கொண்டு வரார் கருணாநிதி. அப்போது திருமாவளவன் எல்லாரும் கிருஷ்ணசாமி இன்றைக்கி வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். பட் அது சரியான ஒதுக்கீடு, ஓகே. பட் இதில் 108 ஜாதி
108 ஜாதிக்கு இருக்கிற 20%, 10.5% ஒரு ஜாதிக்கு, 107 ஜாதிக்கு 9.5%னா அந்த 108 ஜாதி இன்னொரு பக்கம் போவானா மாட்டானா? அப்படி போனாங்க. அது செய்யலைன்னா அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கோம். அதுபோல் எல்லா சமூகங்களும் இருக்கக்கூடிய பீகார் மண்ணில் யாதவ் கட்சி ஒரு யாதவ் வேட்பாளரை முதல்வர் வேட்பாளர் என்று இவர்கள் அறிவித்தது இவர்களுக்கு ஒரு பின்னடைவோ என்று எனக்கு சொல்லுவார். ஸோ நான் யாதவ்ஸ் பூரா ஒரு பக்கம் கன்சல்டேட். ஸோ டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்த பிறகு பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முடிவுகளில் விவாதிக்கக்கூடிய விஷயம், ஏன்னா இந்த முடிவு பெரிய அளவில் சேஞ்ச் ஆகாது. பீகாரில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய ஜன்சூரஜ் கட்சியை பற்றி விவாதிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று. என்னப்போ சிரிக்கிற? ஏன் 251 அடிச்சிட்டாங்க போல். உனக்கு நீ தான் ஏளனமாக இருக்குது. மை பிரதர் இன் ஆர்ம்ஸ் ஞாபகம் இருக்கா? My brother, comrade in arms, founder Jan Suraj Party, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 251 ஜெயிச்சிருக்காங்க. என்ன பிரதர் ஆம்ஸ்ன்னு சொல்கிறீங்க? பிரதர் இன் ஆர்ம்ஸ் காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் போது ஒரு 4 சீட்டில் முன்னாடி இருந்தாங்க, இப்போ 0. நாளைக்கு அனாலிசிஸ் வந்தால் தெரியும். ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியின் வீழ்ச்சிக்கு இந்த ஜன்சூரஜ் கட்சி பெரிய அளவில் உதவி இருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலையும் கணிசமான வாக்குகளை வாங்கியிருப்பாங்க. இது ஒரு பெரிய ஸ்வீப்பு. கன்சிடரபிளான தொகுதிகளில் இந்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்க. நாளைக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போது ப்ரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் 0, ரைட்டா? இப்போ நம்ம ஒரு ஆண்டு பின்னோக்கி போனோம்னா பிரதர் இன் ஆர்ம்ஸ் மீட்டிங்க்கு எவ்வளவு பெரிய தவறை விஜய் செய்தார் என்று அப்போதே நான் பேசினேன். ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் விஜய் அரசியலுக்கு வர்றத பெரிய அளவில் இப்போவும் வரவேற்கிறேன். அப்போது என்கரேஜ் பண்ணணும் புது கட்சி என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் இவர் கூட்டு பிரதர் இன் ஆர்ம்ஸ்ன்னு சொன்னப்போவே அப்போவே நமது நிகழ்ச்சியில் நான் பேசினது, நீங்கள் ஸ்டாரு உங்களோட லைட்டை எதுக்கு பீகார் பீடா வியாபாரிக்கு கொடுக்கிறீர்கள், ஏன் பகிர்ந்து கொள்கிறீர்கள்? காசு கொடுத்து வேலைக்கு வர்றாள், கீழே உட்கார வைங்க. மேலே வந்து என்ன பேசினார் ஞாபகம் இருக்கா? பிரசாந்த் கிஷோர் நவம்பரில் தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த முறை இங்கே வந்து பேசும்போது நான் தமிழில் பேசுவேன், முதலமைச்சராக வருவேன், அடுத்த ஆண்டு நான் பீகார் முதலமைச்சராக இருப்பேன், விஜய் தமிழக முதலமைச்சராக இருப்பார். மல்லாக்கப்படுத்து கொண்டு விட்டத்தை பார்த்து பேசுவது போலவே இல்லை இது? கேட்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அப்படி இன்னும் காதில் பக்கத்தில் 2 பேரும் உட்காந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா சார், அண்ணே சிஎம் ஆயிட்டீங்கண்ணே, நீங்கள் தானே சிஎம் அப்படியே சொல்கிற? இந்த சேலத்தில் ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆள் காதில் உள்ள மாதிரி சொல்லுன்ட்டு கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தெரிஞ்சிச்சா? இதுதான் யதார்த்தம். பிரசாந்த் கிஷோர் விஜயோடு ஒப்பிடும்போது பிரசாந்த் கிஷோர் ஸ்டார் அல்ல. ஆனால் பிரசாந்த் கிஷோரின் உழைப்பு பெரிய உழைப்பு. 1 வருஷம் பீகார் பூரா நடந்தார் எந்தால் சார். சோசியல் மீடியாவில் உண்மையிலே வீடியோ ஃபுல்லாக ட்ரெண்டிங் சார். இளைஞர்கள் கொண்டாடினாங்க சார், நான் பார்த்தேன். அதை நடந்தார் பிரசாந்த் கிஷோர். புரியுதா? விஜய் இந்த உழைப்பே போடலை. நான் ஸ்டார்ன்றதுனால அந்த அளவுக்கு உழைக்க வேண்டான்ட்டு சொல்லலாம். இருந்தாலும் பிரசாந்த் கிஷோரின் கட்சிக்கும் விஜயோட கட்சிக்கும் என்ன பெரிய வேறுபாடு? விஜய் ஸ்டார் என்பதை தவிர்த்து பீகாரில் காஸ்ட் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஜாதி ஒரு பெரிய ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜாதி இல்லை நம்ம ஊரில், எல்லா ஊர்லேயும் இது ஃபேக்ட்ரி தான். இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆர்ஜேடி காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தால் நாளைக்கு ரிசல்ட்டை டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணும்போது கூட்டணி வைக்க மாட்டேன்றதுல தீர்க்கமா இருந்தாரு. பிஜேபி அவரை நிப்பாட்டி வச்சிருந்தா சொல்லுங்க மாலதி, இது அவருக்கு அவமானம் தானே சார்? துட்டு வருதா இல்லையா? பிரசாந்த் கிஷோர் அதிமுகவிடம் சென்று நான் உங்களுக்கு 21இல் தேர்தல் வேலை செய்கிறேன் என்று பேசிக்கொண்டு 10 கோடி அட்வான்ஸை வாங்கினாரா இல்லையா? அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மீது இருந்த பிரியத்தினால் அப்படி அங்கே போய் வேலை செய்தாரா? அங்கே பேசிக்கொண்டே திமுகவிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினாரா இல்லையா? திமுகவுக்கு 2021 தேர்தலில் எதற்காக வேலை செய்தார்? திராவிட கொள்கைகளின் மீது, அறிஞர் அண்ணாவின் சித்தாந்தங்களின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாகவா? கலைஞர் அவர்களின் மீது பற்று கொண்டது நான். அதனால் துட்டு கொடுத்தாங்க வந்தார். மம்தா பானர்ஜி அவர்களின் வீர உரையினாலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளாலும் அந்த கட்சிக்கு வேலை செய்தாரா? தன் தந்தையின் வழியிலே செல்லாமல் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி ஆந்திர மாநிலத்தையே தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு லட்சியத்திற்காக பயணிக்கக்கூடிய இந்த இளைஞனின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒய்எஸ்ஆர் கட்சிக்கு வேலை செஞ்சாரா? மாற்றத்தை உருவாக்க வேண்டிய அந்த ஆம் ஆத்மி கட்சியை நான் ஆட்சிக்கு கொண்டு வர போகிறேன் என்பதற்காக கேஜ்ரிவால் வேலை செஞ்சாரா? எல்லா கட்சியும் துட்டு கொடுத்துச்சு. இப்போ அதே மாதிரி துட்டை கொடுத்து நீ உனக்காக வேலை செய்யுன்னு சொன்னால் கசக்குதா பிரசாந்த் கிஷோருக்கு? சரி, அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்துட்டு பிஜேபி அவரை தனியாக நிப்பாட்டினாதான். அவர் போட்ட வேட்பாளரை தூக்கிட்டாங்களே சார் பிஜேபி. அது வேறு அரசியல், அது வேறு. ஓவரால் எஃபெக்ட் இண்டிவிஜுவலாக இதெல்லாம் பண்ணுறதுன்றது இது தனித்தனியாக நடக்கும். அதுக்காக என்ன அக்ரிமெண்ட்டாக இருக்குது, நீ போடு உன் வேட்பாளர் நான் தொட மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்புறம் எப்படி இருந்தாலும் தொகை போகிற. இந்த 3 வேட்பாளர் இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பியா நீ? இல்லை மோடின்னு உட்காருன்றுவாங்க.
ஓவைசியோட பர்சன்டேஜ்லாம் வந்துச்சுன்னா தெரியும். போன தேர்தலே ஓவைசி வேலை பார்த்துருந்தார் ஒரு 10 தொகுதியில். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுப்பதில் காங்கிரஸ் ஆர்ஜேடியை விட தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது இருக்கிறதா? அப்போ ஓவைசி ஏன் அவங்க கூட சேரல? தனியாக தான் நிற்பேன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறா? இதுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போது திருப்பி இங்கே தாவேக காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவோம். முடிஞ்சு போச்சு, மொட்டிலே கறி. என்னப்பா ஏன்பா போன இஷ்யூக்கு முந்தின இஷ்யூ ஜூனியர் உடனில் பேசிட்டாங்க, அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. எங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ்? அது நேற்று வரைக்கும் எல்லாரும் வேற முறுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன வந்து எஸ்ஐஆர்ல எல்லா மாவட்டங்கள்லயும் போராட்டம் வைப்பீங்க, நாங்க ஏன் வரணும் அப்படின்னு. இனிமே வந்து இன்னைக்கு ஒரு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு அரிய கருத்தை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என்னன்னு சொல்லுப்பா, நேர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுங்க, அது அவர் சொல்ற மாதிரி நல்லா நல்லா தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோன்னு சொல்லலாம். வென்று இதுதாயா, பொறுத்திருந்து பார்ப்போம். வென்றால் துள்ளி குதிப்பதும் தோல்வியடைந்தால் படுப்பதும் காங்கிரஸ் கிடையாது. படுத்துக்கிட்டே இருக்கிறது தான் காங்கிரஸ். இப்போ நீ தான் காங்கிரஸ் ஹைகமாண்டு, சரியா? தோத்துட்ட, படுதோல்வி. ஆர்ஜேடியை விட காங்கிரஸுக்கு படுதோல்வி. ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமையில் காங்கிரஸ் இருக்குது, சரியா? இப்போ உங்ககிட்ட தமிழ்நாடு கூட்டணி தொடர்பாக நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும். 25 சீட்டு கொடுத்து செலவு துட்டை கொடுத்து 20 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய, ஏற்கனவே 2019 முதல் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய கூட்டணியிலேயே நீடிக்க வேண்டுமா, அல்லது 60 சீட்டு வாங்கிட்டு 60 சீட்லேயும் தோகிற கூட்டணி வேணுமா? இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து விலகி 26 தேர்தலுக்கு தாவேக கூட்டணியோடு செல்வதை பற்றி என்ன முடிவு எடுக்கும்? நீ தான் காங்கிரஸ் தலைமை, சொல்லு, என்ன முடிவு எடுக்க போகிற? இப்போ என்ன ஸ்டாண்டில் இருக்குங்களோ அந்த ஸ்டாண்டில் தான் சார் இருப்பாங்க. ஏன்பா அங்கே போனால் 60 சீட்டு தருவாங்கல்ல? சீட்டு தருவாங்க, ஜெயிக்கணும்ல. அடுத்து இவங்களுக்கு ஒன்றும் இந்த சட்டப்பேரவை எலெக்ஷன் முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு நாடாளுமன்ற எலெக்ஷன் தான் முக்கியம். நாடாளுமன்ற எலெக்ஷன் முக்கியமா? அது போக இப்போ ஒரு 18 எம்எல்ஏ இருக்காங்க, ரைட்டா? 18 எம்எல்ஏ விஜய் கூட சேர்ந்து ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம், பேச்சு தானே, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. 18 எம்எல்ஏன்றது 2 எம்எல்ஏ ஆனால் கட்சிக்கு வளர்ச்சியா? அங்கேயும் தோத்துட்டீங்க. 7 சிங்கிள் டிஜிட்டில் லீடிங்கில் இருக்காங்க, 7 or 8 தான் இருக்குது. அதே போல் இங்கேயும் ஆகணுமா? அட்லீஸ்ட் இங்கே டபுள் டிஜிட் இருக்கும்ல. இந்த ரிஸ்க்கை எடுப்பாங்களா காங்கிரஸ்? இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அல்லது ஒரு 8 மண்டலங்களில் அற்புத பெருவிழாக்களை நடத்துவது என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்திருக்கிறது. எதற்கென்றால் விஜய் பின்னாடி கணிசமான கிறிஸ்தவ சமூகத்தினரின் வாக்குகள் செல்ல இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியுது. தட் இஸ் விசிபிள் ரியாலிட்டி. அதையும் போயிடக்கூடாதுன்றதுக்காக திமுக இப்படி வேலை செய்யும், ரைட்டா? இப்போ திமுக காங்கிரஸ் கட்சி இப்போ ஒரு 30 சீட்டு தான், இந்த வாட்டி ஒரு 5 சீட்டாவது கூட கொடுக்கலன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் முறுக்குறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம். திமுக என்ன முடிவு எடுக்கும்? இனிமேல் முறுக்குறதெல்லாம் ஆப்ஷனான்னு தெரியல. முறுக்குன்னா என்னடா எடுப்பாங்க? எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போயிட்டு வா தம்பி, அனுப்பி வச்சுருவாங்க. எக்ஸாக்ட்லி. எவ்வளோங்க வேணும் உங்களுக்கு? இல்லை ஒரு 60, சரி போய் வாங்கிக்க, எங்கே 60 கொடுக்காங்க போய் வாங்கிக்கின்றவங்க. அவ்வளோ ஏன் தனியாக நின்று 234 தொகுதியிலும் கூட ஜெயிங்க. 2 ஆச்சா? பீகார் தேர்தலுக்கு நம்ம முதல்வர் பிரச்சாரத்துக்கு போனார், ஞாபகம் இருக்கா? அதனாலதான் இப்போ எத்தனை தொகுதியில் முன்னிலையில் இருக்காங்க ஆர்ஜேடி காங்கிரஸ்? 48. அதனாலதான் 48 வந்திருக்காங்க. போகாமல் இருந்தாருன்னு வச்சுக்க 70-80 போயிருப்பாங்க. இது ஒரு இன்னைக்கு தேர்தலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு யாருமே இனிமேல் அதை பற்றி பேச போகிறதில்ல. தமிழ்நாட்டில் பீகாரிங்களெல்லாம் அந்த திமுககாரங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்கிட்ட உருட்டினாருங்க ஒரு கப்பியமே ஒரு நாள் பேசிட்டு போயிடுவாங்க. பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆமாங்க சார், மக்களோட உளவியலை புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுது சார் பிஜேபி. இந்த 24 பிரச்சாரத்தை நான் மறக்கவே மாட்டேம்மா. தாய்மார்களே, உங்கள் தாலியை எடுத்து இந்த இஸ்லாமியர்கள்ட்ட கொடுக்க போகுது இந்த கட்சி, அவ்வளோதான். நாங்கள் எங்கடா எடுக்க போகிறோம், எப்படா சொன்னோம்? நம்மளால இதை சிந்திக்க கூட முடியாது இந்த திசையில். பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் தமிழ்நாட்டில் திமுக பீகாரிகளை பற்றி தப்பாக பேசுறதுக்கும் என்னையா சம்மந்தம்? ஒன்றுமே இல்லை சார். ஜெயிச்சோமா? இன்னொன்று, பீகாரில் திமுக ஒரு 10 சீட்டு போட்டிடுதா இல்லை 30 சீட்டு போட்டிடுதா? சம்மந்தம் இருக்கா ஃபஸ்ட்டு பீகாருக்கு திமுகக்கும்? எப்படி ஊட்டினா ஞாபகம் இருக்கா? அதில் இன்னொரு ஏதோ தெய்வத்தை அவமதிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், சாத் மாதாவோ ஏதோ ஒன்று. இவ்வளோ தான் பிரச்சாரம் முடிஞ்சிச்சா? அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 விட்ட போடு, ஓவர். ஆமாம் சார், அந்த 10,000 மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. இவங்க 30,000 ஜனவரி மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஜனவரி மாதம் எல்லார் அக்கௌண்ட்லேயும் 30,000னாங்க. அவன் என்ன கொடுக்குறது? இந்த 10,000 வச்சுக்கோ, கிரெடிட்டட். எதிர்கட்சிகள் போயிட்டு எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க, இப்படி 10,000 கிரெடிட் ஆகி. இது முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பழைய ஸ்கீம் பாது, புது ஸ்கீம் இல்லை. இதுதான் அந்த பீகார் தேர்தல் முடிட்டுன்னு சொன்னேன்ல, நவம்பர் 3ஆவது வாரம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா 2வது வாரம் ஆயிடுச்சா? பிரதமர் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு? நவம்பர் 19. எப்படி இருக்கிறாங்க பாரு. இனிமேல் தமிழ்நாடு மேலே பிரதமருக்கு உருவாகக்கூடிய காதலை பார்த்து நீ அசந்து போக போகிற. எங்கேயா இருந்தார் இவ்வளோ நாள் அப்படின்னு யோசிப்பண்ணி.
ரெஸ்டே எடுக்காம அடுத்த இதுதான் பிஜேபி, இதுதான் பிஜேபி. ரிசல்ட் என்ன ஆகுன்றது தெரியும், அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஷெடியூலை போட்டாங்களா? அன்னைக்கு வந்து தமிழ் மண்ணின் பெருமைகளை பற்றி மோடி எப்படி பேசுகிறாரு மட்டும் நீ பாரு. நீ தமிழர் கூட இப்படி பேச மாட்டாரு. மகாகவி பாரதியே குர்தா போட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு நீ நினைப்ப. நீ பாரு. நீ வணக்கம் ஹே அது முடிஞ்சிச்சா? அடுத்த தேர்தலுங்க எப்போ வண்டி கொடுப்பாங்க? அவங்களுக்கு தான் பிஜேபி. வெஸ்ட் பெங்கால் கேரளா வாங்க. ஆமாம், அதை காட்டி அவங்களுக்கு தமிழ்நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி எது? கேரளாவில் ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், ப்ரெசன்ஸே இல்லை. ரைட்டா? இங்கே கூட்டணியோடு சேர்ந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வெஸ்ட் பெங்காலில் ஜெயிக்கவே வாய்ப்பு இருக்கா? எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? 2 இல்லை. அங்கே பாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்னொன்று இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலம்ன்றதுனால அங்கே தான் நார்த் இந்தியா அந்த யோகி ஆதித்யநாத் அவங்கள பூரா அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே இப்போ நீ இனிமேல் நீ இந்த பிஜேபி லீடர்களோட தமிழார்வத்தை இனிமேல் தான் நீ பார்க்க போகிற. நீ மார்ச் மாதம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ வேகமாக போய் தடிக்க விழுந்தனா பிஜேபி லீடர் மேலே தான் விழணும். அவ்வளோ பேர் இருப்பாங்க, பக்கத்து தெருலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. அமைச்சர்கள் பூரா அங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு கரூர் இன்சிடென்ட்டுக்கு 8 MP அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமாம், கோழி கைத்து. இந்த சம்பவம் வந்து ஒரு ஜனவரியில் நடந்துச்சுன்னு வச்சுக்க, பிரதமர் மோடி அவர்களே நேரில் வந்திருப்பாரு. ஆமாம், எல்லா இலை வீட்டுக்கும் போயிருப்பார், போய் மாலை வச்சுட்டு. இப்போ இவங்களுக்கு என்னன்னா நம்ம விஜய் மேலே வன்மத்தை கக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டு வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சார் பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறாங்க சரியானதை தான் பேசுகிறோம் அப்படின்னு. பட் அவங்களுடைய தாவைக்கால வந்து ரொம்ப ஆழமாக நியூஸை பார்க்காதவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து நம்ம விஜய்க்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க நம்ம பேசினதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். அப்பயே சொன்னோம் பிரசாந்த் கிஷோரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார் இல்லை, திரு விஜய் அவர்கள் எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னு. எங்கே போய் பிரச்சாரம் பண்ணார்? இஷ்டத்துக்கு பேசியிருக்காருன்னு தானே அர்த்தம். நீங்கள் அந்த தாவேக்க தொண்டர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அந்த விஜயின் மதுரை மாநாடு என்று தான் நினைக்கிறேன். இந்த சாம் டேனியல் லைவ் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட ஒரு பையன் டான்ஸ் ஆட வந்துருமா அப்படியே. இந்த தாவேக்காக்குவான் துண்டெல்லாம் சாம் டேனியலுக்கு ஏப்பா வேணப்பா துண்டுனாரே போடுற இங்கே மாநாடு கண்டு துண்டு போடாமல் லைவ் கொடுத்துனது நீ. அந்த பையன் டான்ஸ் ஆட பார்த்துருக்கீங்களா? அந்த பையன்கிட்ட போய் இல்லைப்பா தாவேக்க கூட்டணி இல்லாமல் ஜெயிக்காது நீ சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவோம்? அந்த பையன் துண்டை போட்டுட்டு போ சிஎம் ஆகிட்டோம் நாங்கள், போ ஓரமாக வழியை விடு, டான்ஸ் ஆடும்போது குறுக்க வராத. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அரசியலுக்கு அவர்கள் புதிது லுக். இந்த தாவேக்க தொண்டர்களில் பெரும்பாலானோர் சொல்வது மெஜாரிட்டி ஆர் மோர் தென் 80% முழுமையாக அரசியலை பின்பற்றாதவர்கள், அரசியல் படுத்தப்படாதவர்கள். இப்போ தான் என்ட்ரி ஆயிருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டேன்னா இவங்களுக்கு வேலையே அரசியல் தான். புரியுதா? ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் அஜித் கூட சண்டை போட்டுட்டு தானே இருந்தாங்க இவங்க. அரசியல்ன்ற வார்த்தையே தப்பாக நினைக்கிறாங்க சார். ஆமாம், 2 வருஷம் முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரிசு வசூல் அதிகமாக, துணிவு வசூல் அதிகமாக. இதை தாண்டி அவங்களுக்கு உலகத்தில் வேறு ஏதாவது அவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கிறதா? அதிமுக தொண்டர்கள் அப்படி இல்லை. காலையில் தூங்கி அதிமுக தொண்டர் தூங்கி எழுந்தானா இன்றைக்கி எதை வச்சு திமுக திட்டுறதுன்னு தான் எந்திரிப்பான். அதே மாதிரி திமுக தொண்டர் தூங்கி எழுந்தானா இன்றைக்கி என்ன பண்ணுறது, எங்கே பஞ்சாயத்து இருக்கிறது, தமிழ் உணர்வுக்கு எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு இது அவங்க லைஃபு. அவங்களே ஏற்றுக்கிறாங்க சார். FDFS ஆடியோ லான்ச்சு அப்படின்னு இருந்தவங்கள அரசியல் பக்கம் திரு விஜய் அவர்கள் திருப்பி இருக்காரு. நாங்கள் புதுசாக அரசியல் பழகுறோம்னு சொல்கிறாங்க. அப்போ போய் பீடா வியாபாரியெல்லாம் மேடையத்தை கூடாதுன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டா நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு உங்களுக்குலாம் போகிறாங்க. நாங்கள் ஈஸியாக சிஎம் ஆகிருக்க போகிறோம். அது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்த உடனே நீங்கள் எங்கே ஒரு சிஎம் ஆகிட போகிறாருன்றதுல காண்டில் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க. எங்கள் பக்கம் பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்தீங்களா அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சா? அதனால் போக போக புரிந்து கொள்வார்கள். இதுதான் யதார்த்தம். புரியுதா? சார் அதே சமயத்தில் சார் விஜய் பின்பற்றுறவங்க எல்லாமே அந்த சாம் டேனியலோட இந்த டான்ஸ் ஆடின பையன் சொல்ல முடியாது. அவர் மேலே இருக்க அபிமானத்தில் உண்மையை வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் டான்ஸ் ஆடுற பையனோட மைண்ட் செட்டு. புரியுதா? சார் எல்லாரும் இல்லை சார், நான் சொல்லிடுறேன் சார். இங்கே பாருங்கம்மா, தனியாக போட்டுக்கிட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம சொன்னேன். அதெல்லாம் ஜெயிச்சிடும் நாங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் டான்ஸ் ஆடுற பையனுக்கு என்ன வித்தியாசம்? அப்படியா? ஏன் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லையா இந்த காரணத்துக்காக ஜெயிக்க மாட்டோன்னா, இல்லை நீ சொல்கிறது தப்புன்னு சொன்னால் பேசலாம். நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே இருந்தீங்கன்னா எப்படிப்பா விவாதத்தை கவனிப்பீங்க? ஞாபகம் இருக்கு அந்த டான்ஸு? கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இல்லை, வாரிசு தான் வசூல்லையும் அதிகம், வாரிசு தான் நல்லாவும் இருக்குது படம், துணிவு மொக்க இல்லைப்பா, துணிவு உண்மையிலே நல்லா இருக்குதுப்பா, வாரிசு தான். சுறா படத்தை எத்தனை வாட்டி பார்த்தேன்னு தெரியுமா? நான் என்கிட்ட வந்து பேசுகிறேன்ட்டு போய் நீ தான் பேசுவீங்க. ஸோ இதுதான் அரசியல். மக்கள் மனதை வெல்வது அவ்வளவு எளிதல்ல. புரியுதுங்களா? இப்போது இந்த பிஜேபியும் ஜேடியும் சேர்ந்து கணக்கில் 10,000 ரூபா போட்டு விட்டாங்க. ரைட்டா? ஏடிஎம்கே போடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இப்போ இது மாதிரி டிஎம்கேவால் பணத்தை போட்டு விட்டு வாக்குகளை பெற முடியும். பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு இவங்க பிஜேபியாலையும் பணத்தை போட்டு விட்டு வாக்குகளை பெற முடியும். உங்களால் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி உங்கள் அம்மாவை எடுத்துக்க,
உங்கள் அம்மா உண்மையிலேயே விஜய் ஃபேனு, விஜய்க்கு போடலான்னு நினைக்குதுன்னு கூட வச்சுக்க. எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி அக்கௌண்ட்டில் ஒரு 3000 ரூபா பொங்கலுக்கு போட்டு விட்டாங்கன்னா, அது நம்ம மக்கள் வேற கொடுக்குற காசுக்கு அநியாயத்துக்கு நேர்மையாக இருக்காங்க. காசை வாங்கிட்டு பிடிச்ச விஜய்க்கு போடலாம்ல ஓட்டை. இவங்க திருப்பி திருப்பி கொடுப்பாங்க. விஜய் என்ன கொடுப்பாரு? இல்லை சார், நிறைய பேர் கிராமங்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, என் மையம் மாதிரி என் மையம் கூட 1000 தரல, இப்படி தந்த இப்போ முதலமைச்சர் தாராரே மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தான் சார் பேசுகிறாங்க. இது அந்த அரசியல் கட்சிகள் பண்ணி பழக்கப்பட்ட கட்சிகள், அவங்களால பண்ண முடியும். உங்களால் என்ன கொடுக்க முடியும், என்ன ப்ராமிஸ் பண்ண முடியும்? இதெல்லாம் தாண்டி திமுக அதிமுக ரெண்டுமே ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறாங்க. அங்கெல்லாம் அக்கௌண்ட்டில் போடுறது, இங்கே கையில் கொடுக்கறது ரொக்கம். உங்களால் என்ன பண்ண முடியும்? நம்ம தம்பி லயலா மணியோ, ராஜ்குமார், ராஜ்மோகன், அப்புறம் இன்னும் அந்த பசங்க 4-5 பேர் இருக்காங்க. அருண்ராஜே எடுத்துங்க. அருண்ராஜ்கிட்ட ஏது காசு? விஆர்எஸ் கொடுத்துட்டு பென்ஷன் வாங்கின்னு உட்காந்துருக்கிறாரு. அருண்ராஜ் சேலத்தில் தான் போட்டிடுவார்னு நினைக்கிறேன். புஷி தரமாட்டாரா? புஷிக்காக ரங்கசாமி வேணால் கொடுப்பாரு, புஷி எங்கே கொடுப்பாரு? ஆதவை தவிர வாக்காளர்களுக்கு யார் பணம் கொடுக்க முடியும் அந்த கட்சியில்? தேனி சைடில் தான், உங்கள் ஊர் சைட்லாம் எப்படி கொடுப்பாங்க காசு தெரியல. சாமி படத்தை வச்சு சத்தியம் வாங்க பார்த்துறீங்களா? எலுமிச்சம்பளத்தை கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா அப்படித்தான் அவனுக்கு ஏதாவது தம்பி. தேனி சைடும் சரி, பல ஊர்லேயும் சரி, ஏதாவது ஒரு பூத்து காசை ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடிடுவான். நைட்டாக திருப்பி கொடுப்பாங்கப்பா. ஏன்னா மற்ற இடத்துலாம் கொடுத்துட்டு அந்த ஒரு தெரு விட்டு போச்சுன்னா கோவத்தில் இப்படி போட்டுருவாங்கன்ட்டு திருப்பி பம்ப் பண்ணு பணத்தை. அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயும் பணத்தை ஏற்பாடு பண்ணும். அதான் நம்ம ஆல்ரெடி பேசணுமே, பணம் கொடுத்தது போக ஒருவேளை இது மாதிரி யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் திருப்பி தரணும் அப்படின்றதுக்காக 20-60 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கரன்சி பேசுமா, விஜயோட சாம் பேசுமா சொல்லு? இதெல்லாம் தாண்டி இந்த தொகுதியில், மதுரவாயில் தொகுதியில் விஜய் போட்டிட்டானா நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். ஃபைன். 233 தொகுதிக்கு ராஜ்மோகன்களும் லயலா மணிகளும் ராம்குமார்களும் தானே இருப்பார்கள். பிரச்சாரம் பண்ணுறது காசு இருக்கு அவங்கள்ட்ட. முதல்ல சார், கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வரோன்னு தலையாட்டிட்டு போக மாட்டோம்ல, அது மாதிரி தான் இது. ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மலை போல் நம்பிக்கிட்டு இருந்தீங்க. அதிகபட்சம் என்ன ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுவார், அவ்வளோ தானே. இதை தாண்டி உங்கள் கட்சிக்குமா சேர்த்து காங்கிரஸ் செலவு பண்ணோம். சரி, நீங்கள் சேர்ந்துட்டீங்கப்பா, கூட்டணியாக வச்சுட்டீங்கப்பா, துட்டுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. காங்கிரஸ் அவங்க வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணிக்குவாங்க. இப்போ 60 சீட்டே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ரேவந்த் ஒரு 30 பார்த்துக்குவார், சித்தாராமையா ஒரு 30 பார்த்துக்குவார். நீங்கள் அதான் ஆதவன் இருக்காரு, எவ்வளோயா கொடுப்பாரு? மச்சினம் பேசுனதை பார்த்தியே பார்க்கலையா நீ? பார்க்கல. பார்த்து சார், நான் பார்த்தேன் அதெல்லாம் பார்த்துருவேன். செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்றாரு. அதாவது அந்த 41 குடும்பத்துக்கு வேறு போச்சு. அதில் எல்லா காசையும் பிடிங்கிட்டு கடைசியில் கட்சியை விட்டு நீக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கட்சி ஜெயிச்சாதான் அவருக்கும் நல்லது, என்னங்க சார்? நவம்பர் 14க்கு பிறகு தான் அரசியல் ஒரு கிளாரிட்டி வரும்னு சொன்னேன்னா நீ தெரிஞ்சிச்சா? இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, வந்து விட்டது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி. தெரிஞ்சா? இதான் அர்த்தம். இனிமேல் தெர் வில் பி கிளாரிட்டி ஸ்லோலி. இப்போ இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்த டிடிவியை அடக்கி வசிப்பார். எல்லாரோட பிஹேவியர்லையும் மாற்றம் தெரியும். நீ பார்க்க போகிற, நீ இப்போ தான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நினைக்கிறேன். நல்லா அப்சர்வ் பண்ணு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே மாற்றி பேசுவாங்க. நல்லது சார், கண்டென்ட்டில் ஒரு தொய்வு வந்துருச்சு. அப்படியே இப்போ கொஞ்சம் நல்லா வேகம் எடுத்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போக போக இந்த தேர்தல் ரொம்ப சுவையானதாக இருக்கும். இன்னையிலேருந்து வி ஹாவ் டு வாட்ச் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வெரி க்ளோஸ்லி. இனிமேல் வேறு எங்கேயும் டிவிஷன் அது இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தாங்க. முடிஞ்சிச்சு, தெளிவாயிடுச்சு. ஹூ இஸ் பிஜேபின்னு காமிச்சிட்டாங்க. டாமி உயிர் தழும் நேரம் வந்து விட்டது. ஒரு வாரம், இந்த மாதம் எண்டு வரைக்கும் பார்த்து. சார் இன்னொன்று சார், 1951 முதல்ல பீகாரில் தேர்தல் தொடங்குச்சு. அப்போ இருந்து இன்ன வரைக்கும் அந்த பெண்கள் ஓட்டு அப்படின்றது ரொம்ப குறைந்தபட்சம் தான் ஓட்டு சதவீதம் பதிவாயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி 67% பதிவாயிருக்கு. என்ன சார் காரணம்? 10,000 ரூபா வாங்கிட்டு வீட்டில் உட்கார வேண்டியது தானே. எப்படி 10,000 ரூபா கொடுத்த மவராசன் ஓட்டு போட்டுன்னு தானே 10,000 ரூபா கொடுத்தான். அதுவும் என்ன பண்ணாங்க தெரியுமா? வெறுமனை 10,000 ரூபா போட்டால் வாங்கி இந்த ஏடிஎம் கார்டை வாங்கி புருஷனுக்கு போய் குடிச்சிடுவானுங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் அங்கெல்லாம் பக்கத்து ஸ்டேட்டில் போய் குடிக்கணும், குடி கூட கிடைக்காதுங்க. அதனால பணத்தை எடுத்து இவங்களே போய் மாடு வீடுன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க குடும்பத்தை செல். அந்த பிஜேபி காரியகர்த்தாஸ்க்கெலாம் இதான் வேலை. வந்துச்சா இந்த மாடு வாங்கு. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென், அதான் போலிங் பர்சன்டேஜ். நான் அந்த விமன் பர்சன்டேஜ் அதிகம் 68%ன்னு பார்த்தோன்னே 67 சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ எப்படி நீங்கள் தான் காங்கிரஸ் ஆர்ஜேடி எப்படிம்மா மேட்ச் பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா? கண்ணு முன்னாடி தெரியுது, போடுறாங்க 10,000 ரூபா. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பழைய ஸ்கீம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பதிலுக்கு நான் 30,000 போடுறேன் அப்படின்றாங்க. என்ன தான் பண்ணுவீங்க? குடும்பத்துக்கு ஒரு ஆள் அரசு வேலையெல்லாம் சொன்னாங்களே சார். இருந்துட்டு போகுது, துட்டு வருதில்லை நீயே. ஸோ இந்தியன் டெமோக்ரஸி ஒரு க்ரூஷியல் ஃபேஸ் அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான காலகட்டம். நாளைக்கு இன்னும் விரிவாக பேசுவோம். பட் பிஜேபி ஒரு வீழ்த்த முடியாத சக்தியாக, ஒரு அசுர தேர்தல் எந்திரமாக உருவாகி கொண்டு இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இதிலேருந்து இதை
இதை எதிர்த்து எப்படி வெல்ல போகிறதுன்றது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை தெரியல. நாளைக்கு இன்னும் தேர்தல் முடிவுகளை விரிவாக அலசுவோம். இந்தியாவுக்கு இது ஆபத்தாகவும் இருக்கும்ல சார்? ஜனநாயகத்துக்கு இது நல்லதில்லை. எப்பவுமே தான் சொல்கிறேன் இல்லை, ஷுட் பி பேலன்ஸ் ஆஃப் பவர். ஒன் சைடாக போகிறதுன்றது எந்த டெமோக்ரஸிக்கும் நல்லது. லெட் அஸ் see. சரி சார், நாளைக்கு என்னென்னு பார்ப்போம். நன்றி சார். நன்றி சார்.